நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. அதாவது நம்முடைய தமிழ் மொழி படிக்க தெரியாத அளவுக்கு நம்முடைய தமிழ் அழிஞ்சு போயிடுச்சு அப்படி சொல்றதை விட அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டது. ஏனெனில் இந்த தமிழ் மொழி உலகத்துல எல்லாருக்கும் இந்த தமிழ் மொழி மேல ஒரு கண்ணுண்டு. ஏன்னா இந்த தமிழ் மொழி அறவழி நூல்கள் நிறைந்தது, வேற எந்த நூலுக்கு இல்லாத சிறப்பு இந்த தமிழ் மொழிக்கு உண்டு. அதே போல ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான வாழ்வியல் நூல்கள் தமிழில் நிறைய உண்டு. இவர்கள் தமிழ் மொழிமால் எவ்வளவு ஆத்திரமுடையவர்களாக இந்த உலக சமுதாயம் இருந்ததுக்கு ஒரே ஒரு உதாரணம், இலங்கையில் அந்த யாழ் நகர்ல அந்த தமிழ் நூலகம் தமிழகத்துக்கு வந்து ஆறுமணாவுல தேடி தேடி கொண்டு போய் சேர்த்து வச்சிருந்த அத்தனை புத்தகங்களையும் எரிச்சானுங்க, சுவடிகள் எல்லாத்தையும். ஏனெனில் தமிழ் மொழியில் இருப்பது போல ஆன்மீக நூல்களும் வாழ்வியல் நூல்களும் அதே சமயத்துல ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த நூல்கள் எங்கும் கிடையாது. அப்படி நிறைந்துள்ள இந்த தமிழ்நாடு, நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கெத்தலம் கேட்டோம். ஆனா தமிழ் அப்படிங்கிறது வேற, தமிழர் ஒழுக்கம் வேற, தமிழர் வாழ்வியல் வேற. இந்த தமிழருடைய தனிப்பெரும் கடவுளாக தென்னாடுடைய சிவன் எந்நாட்டுக்கும் இறைவராக உடையவரும் பாண்டிப்பரியே பழம்பரியாக உடையவரும் ஆகிய பெருமான் சிவருமான் எழுந்தறில் உள்ள பெருமைக்குரியது நம் தமிழ்நாடு. ஆனால் நம்முடைய பேரன் பேத்திகள் நம் பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் தமிழ் கற்றுக்கொண்டு கொடுத்திருக்கிறோமா, அல்லது நமக்கு ஒழுங்காக வழக்கு தமிழ் கூட ஒழுங்காக பேச வராது. 10 வார்த்தை பேசும் பொழுது 5 ஆங்கில எழுத்துக்கள், இப்படியெல்லாம் நம் மொழி சேர்ந்துருச்சு. அதையெல்லாம் கடந்து நம்முடைய மதுரையிலே திருவிளையாட புராண ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஊர்தோறும் எப்படியாவது இறைவனுடைய நம் பெருமானின் சிறப்புகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இலவசமாக வகுப்புகள் நடத்துறாங்க. அந்த ஆசிரியை இருக்காங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் பொறுப்பேற்று ஒரு 5 குழந்தைகள் இருக்காங்கன்னா கூட சரி, 5 திருவிளையாட புராணம் அனுப்புறாங்க. அதாவது எளிய நடையில எழுதப்பட்டது. அந்த திருமுறை வந்து அந்த திருவிழாவில் வருடம் பொழுது வாரமாக குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் வந்து திருமுறை உள்வாங்கி எவ்வளவு வழி நடக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் ஆண்டுதோறும் மாணிக்கவாச குரு பூஜையின் போது வினா விடைத்தால் ஒரு கேள்விக்கு 4 விடை 5 விடை இருக்கும். அதை வந்து சரியானதை கிளிக் செய்யற குழந்தைகளுக்கு பரிசு தருகிறார்கள். எவ்வளவு செய்யறாங்க. அது கடைசி பேஜ்ல இந்த 64 தடவை ஏதோ ஒரு திருவிளையாடலே அந்த குழந்தைகள் எழுத்து பிழை இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம், எழுதுனா அவங்களுக்கு பரிசு கட்டாயமாக உண்டு. அப்படி கொண்டு செல்லும் இந்த சூழலில் பெருமானுடைய 64 திருவிளையாடல்களையும் எளிதில் நாம் மனப்பாடம் செய்வதற்காக உறுதுணையாக என் தந்தை மற்றும் மீனாக சொக்கநாத பெருமான் பேரருள் செய்து இதை எங்கள் ஐயா அவர்கள் மூலம் இதை எளிதில் அச்சிட்டு தரும்படி கூறினார். அச்சிட செல்லும் பொழுது இந்த பதம் விரித்து போடலாம் என்று கூறியதற்கு ஐயா என்ன சொன்னா, தமிழை தமிழாக படிக்க வேண்டும், பாடலை பாடலாக படிக்க வேண்டும், கலிவெண்பாவை கலிவெண்பாவாக படிக்க வேண்டுமே தவிர வார்த்தைகளாக படிக்க கூடாது, பயனில்லை. ஆகவே எப்படி இருக்கிறதோ அப்படி அச்சிட்டு கொடு என்றார். கொடுத்தோம். வாங்கின நிறைய பேர் புத்தகத்துல அந்த பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த மதுரை 64 திருவிளையாடல் போற்றிகள் என்பா தாண்டி அடுத்த வரைக்கும் போகக்குள்ள திகைச்சு போயிட்டாங்க. நாற்றிக்கும் போற்று நதி மதுரை சொக்கரையாம் போற்றி என்னையா ஒன்னும் புரியல, அப்படி ஆயிடுச்சு. இதை ஐயாவிடம் சொன்ன பொழுது வாசித்து காட்ட சொன்னார். ஆகவே இந்த வகுப்பு அந்த நூலை எல்லோரும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த போற்றி கழிவென்பா
அதுல முதல் வரி நாற்றுக்கும் 4 திசைகளும் என்பது நாள் கூட்டல் திக்கு நாற்றுக்கு அப்படின்னு தமிழ்ல எழுத்து இப்படி மாறி வரும். ஆக நாற்றுக்கும் போற்றும் 4 திசைகளும் போற்றக்கூடிய நதிமதுரை சொக்கரை வைகை நதி. ஏனெனில் கடல் கலக்காத ஒரே தமிழகத்து நதி வைகை. அதே போல கடைசி அந்த வைகை நதியின் ஒரு துளி தண்ணீர் கூட கடலில் சேர்ந்து வீணாவது கிடையாது. அதனால அந்த நதிமதுரைன்னு மதுரைக்கு ஒரு பேரும். நாற்றிக்கும் போற்றும் நதிமதுரை சொக்கரை சொக்கநாதன் பெருமானை யாம் போற்றி கழிவென்பா போற்றி செய்ய. என்ன கழிவென்பா போற்றியை நான் செய்வதற்கு சீற்றமதன் ஐங்கர குஞ்ச முகத்தான், சீற்றமதன் ஐக்குஞ்சர முகத்தான் அப்படின்னு நம்ம எப்படி படிப்போம்னா சீற்றமதன்றை குஞ்சர முகத்தான் அப்படின்னு அந்த இடத்துல தடுமாறும். சீற்றம் அதன் ஐங்குஞ்சர முகத்தான், சீற்றமதன் ஐக்குஞ்சர முகத்தான், 5 கரங்களுடையவர், யானை முகத்தோடு சேர்ந்த 5 கரங்களை உடையவர். அதனால ஐக்குஞ்சர முகத்தான், 4 கரங்களோட குஞ்சர முகம் சேர்ந்த சீற்றமது அன்றை குஞ்சர முகத்தான் அப்படியும் படிக்கூடாது. சீற்றமதன் ஐங்குஞ்சர முகத்தான். காயவிழி அந்த இடத்துல சாய விழித்தவன் உதவு அப்படி வரும். குஞ்சர முகத்தான் சாய விழித்தோன் உதவும் அப்படியும் படிக்க கூடாது. என்ன சீற்றமதன் ஐங்குஞ்சர முகத்தான் சாய விழித்தோன் உதவுகைக்கு குஞ்சர முகத்தான் காப்பு. சீற்றமதன் ஐங்குஞ்சர முகத்தான், சீற்றம் நீங்கிய 5 கரங்களை உடையவர், அன்போடிவான விநாயகர் பெருமான் எல்லா இடத்துலையும் அருள் செய்வதால் அந்த நாற்றிக்கும் போற்றும் நதிமதுரை சொக்கரையாம் போற்றி கழிவென்பா போற்றி செய்ய சீற்றமதன்றை குஞ்சர முகத்தான். சீற்றமதன்று அன்றுன்னு போட்ட மீனிங் வரும். அதனால சீற்றமதன்றை குஞ்சர முகத்தான் சாய விழித்தோன் உதவு அப்படி படிச்சீங்களா? என்ன சாய விழித்தான் விடும்? சாய விழித்தோன் உதவுகைக்கு சால விழித்தோன் உதவுகை குஞ்சர முகத்தான் காப்பு. நாற்றிசைக்கும் போற்றும் நதிமதுரை சொக்கரையாம் போற்றி செய்ய கழிவென்பா போற்றி செய்ய சீற்றமதன்றை குஞ்சர முகத்தான் சாய விழித்தோன் உதவுகைக்கு குஞ்சர முகத்தான் காப்பு என்று இதை தற்போதைக்கு சொன்ன மாதிரி தொடர்ந்து படிங்க. அந்த வார்த்தை கோர்வை தானே வந்தோம். யாரோ ஒருத்தர் படிக்கிறீங்களா? நமச்சிவாய வாழ்க ஐயா. நாட்டிசைக்கும் போற்றி நதிமதுரை சொக்கரையாம் போற்றி கழிவென்பா போற்றி செய்ய சீற்றமதன் ஐ குஞ்சர முகத்தான் சாய விழி தோணுதவு கை குஞ்சர முகத்தான் காப்பு. அந்த அந்த என்ன சாய விழி தோணுதவு, அத மறுபடியும் இன்னொரு தடவை அதை படிங்க. சாய விழி தோணுதவு கை குஞ்சர முகத்தான் காப்பு. சாய விழி தோணு உதவுகைக்கு குஞ்சர முகத்தான் காப்பு. சாய விழி தோணு உதவுகைக்கு குஞ்சர முகத்தான் காப்பு. பாடுனீங்களா? சேர்த்து பாடும் பொழுது கரெக்டானதுல உட்கார்ந்துக்கும். அதுக்காக வேற யாராவது அம்மா சென்டம்மா பாடுங்கம்மா. ஐயா பாலசுமணியா படிங்கய்யா. நாட்டிற்கும் போற்று நதிமதுரை சொக்கரையாம் போற்றி கழிவென்பா போற்றி செய்ய சீற்றமதன் அரைக்கும் சரமுகத்தான் காய விழி தோணுதவு கைக்கும் சாமுகத்தான் காப்பு. ஈஸியா மனப்பாடம் ஆயிக்கணுமா? ஐயா இன்னொருக்கா பாடுங்கய்யா. அந்த சீற்றமத அரை குஞ்சர முகத்தான் அந்த வேர்டு நீங்க உச்சரிக்கிறது அந்த ஓசை நயத்தோட வரும்பொழுது ஈஸியா மனப்பாடம். அதுக்காக சீற்றமதன் ரை குஞ்சர முகத்தான் அந்த
ஆட்டிக்கும் போட்டு நதி மதுரை சொக்கரையாம் போற்றி கதிவன்பா போற்றி தய சீற்றமதந்தரைக்கும் சாமுகத்தான் தாய விழி தோணுதவு கைக்கும் சரமுகத்தான் காப்பு. ஐயா இன்னொருத்தர் அந்த பெங்களூர் சார் பாடுங்க ஐயா. மன்னிக்கணும், நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்க முடியும். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறனால ஆமா மன்னிக்கணும். ஹெல்மெட்டோட இருந்தீங்க, ரைட்டு. ஆமாங்க. அம்மா எங்க சென்டம்மா சாந்திமா கீர்த்தி நமச்சிவாய் வாழ்றையன். பாடுங்க. நாற்றிக்கும் போற்று நதி மதுரை சொக்கரையாம் போற்றி கள்ளிவெண்பா போற்றி செய்ய சீற்றமதன் ஐங்கரை குஞ்சர முகத்தான் சாய விழி தோணுதவு கை குஞ்சர முகத்தான் காப்பு. இப்படி கூட நல்லா இருக்கு. தேர்மொழி அம்மா பாடின மாதிரி அப்படியே எல்லாரும் அப்படி பாட பாட இது பழக்கத்துக்கு வந்துடும். நமச்சிவாயா பாட்டுவாயா பாடுங்கம்மா. நாற்றிக்கும் போற்று நதி மதுரை சொக்கரையாம் போற்றி கலிவெண்பா போற்றி செய்ய சீற்றமதன் தோணுதைக்கு குஞ்சர முகத்தான் காப்பு. அக்கா பாதிலேன்னு கேட்கலக்கா, பாதிலேன்னு கேட்கல, மறுபடி பாடுங்க. லைனே கிடைக்கலப்பா எனக்கு, விட்டு விட்டு வருதுப்பா. லைன் கிடைக்கலையா? இப்ப வருது, பாடுங்க. இப்ப இன்னொரு வாட்டி பாடுங்கக்கா. நாற்றிக்கும் போற்று நதி மதுரை சொக்கரையாம் போற்றி கலிபெண்பா போற்றி செய்ய சீற்றமதனை குஞ்சர முகத்தான் காய விழி தோணு ஊகைக்கு குஞ்சர முகத்தான் காப்பு. அடுத்து ஐயா. நாற்றிக்கும் போற்றி நதிமதுரை சொக்கரையாம் போற்றி கலிவெண்பா போற்றி செய்ய சீற்றமதன் ரை குஞ்சர முகத்தான் சாயவிழி தோணுதவி கை குஞ்சர முகத்தான் காப்பு. உதவுகை குஞ்சர முகத்தான் காப்பு. உதவுகை குஞ்சர முகத்தான் காப்பு. அம்மா பாப்பா அம்மா. ஐயா என்கிட்ட புக்கு இல்ல, நாளைக்கு படிக்கிறேன். சரி, புக் உங்களுக்கு வரலையா? நான் இப்பதானே சேர்ந்திருக்கேங்க. உங்க முகவரி இந்த குழுவுல போட்டு விடுங்கம்மா. புத்தகம் ஒரு 5 புக் அனுப்பிச்சு விடுங்கம்மா. போட்டு வரேங்கம்மா, போட்டுறேங்க. கோமதி அம்மா. ஐயா எனக்கு இன்னும் கோர்வையா படிக்க வரலைங்களையா, அதோ படிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஐயா. நீங்க அப்படியே பாத்துட்டே இருங்க, வந்துரும். ராஜேஷ் படிச்சிட்டீங்களா? படிக்கிறீங்க, படிங்க இன்னொருக்கா. நாற்றிக்கும் போற்று நதி மதுரை சொக்கரை யாம் போற்றி கலிவெண்பா போற்றி செய்ய சீற்ற மதன்றை குஞ்சர முகத்தான் சாய விழி தோணு உதவும் கைக்கு சரமுகத்தான் காப்பு. குஞ்சர முகத்தான் காப்பு. குஞ்சர முகத்தான் காப்பு. சரி கைலாஷ் ஐயா. நாற்றிக்கும் போற்று நதிமதுரை சொக்கரையாம் போற்றி கலிவெண்பா போற்றி செய்ய சீற்றமதன் ரை குஞ்சார முகத்தான் சாயவிழி குஞ்சர முகத்தான் யானை முகத்தான் குஞ்சர முகத்தான் 5 கரங்களுடைய கொஞ்சம் யானை முகன் ஐ குஞ்சர முகத்தான் சாயவிழி தோன் உதவுகை குஞ்சர முகத்தான் காப்பு. லோகநாதன் ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க. ஆற்றிக்கும் போற்றும் நதி மதுரை சொக்கரையாம் போற்றி கல்வெண்பா போற்றி செயல் சீற்றமதன் ஐ குஞ்சர முகத்தான் சாயவிழி தூணுதவு குஞ்சர முகத்தான் காப்பு. உதவுகை குஞ்சர முகத்தான் காப்பு. தூணுதவு குஞ்சர முகத்தான் காப்பு. இந்த ஒரு பாடல கொஞ்சம் பிழை இல்லாம கரெக்டா உச்சரிச்சிருமா, மீதி தெளிவா வந்துடும். மீதி படிக்கிறேன். சாமி ஒரு 64 திருவிழை முதல் செய்திருக்கிறார். இதுல இந்திய
ஐயா ஒரு தடவை பசங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஒரு நிமிஷம் படிக்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. தம்பி, நாற்றிக்கும் போற்று நதிமதுரை சொக்கரையாம் போற்றி கலிவெண்பாய் போற்றி செய்ய சீற்றமடன் ஐகுஞ்சர முகத்தான் சாய்விழி தோணுதவுகை உதவுகை குஞ்சரை முகத்தான் காப்பு. வெரி குட். அப்படித்தான் பாடணும். ஏறிட்டேன். என்னை விட நீ நல்லா படிக்கலா டேய். பாப்பா படிக்கிறா கண்ணு? பக்கத்துல இருக்கிறாங்க ஐயா. அவளை படிக்க சொல்லுங்க. நான் என்ன நாற்றிக்கும் போற்றி ஐயா, நீங்க சொல்ல சொல்ல திருப்பி சொல்றாளாம். நாற்றிக்கும் போற்று நாற்றிக்கும் போற்று நதிமதுரை சொக்கரை நதிமதுரை சொக்கரை யாம் போற்றி யாம் போற்றி கலிவெண்பா போற்றி செய்ய கலிவெண்பா போற்றி செய்ய சீற்றமதன்றை சீற்றமடந்தை குஞ்சரமுகத்தான் குஞ்சர முகத்தான் சாய விழித்தோன் உதவுகை சாய விழித்தோன் உதவுகைக்கு சாய விழித்தோன் உதவனுக்கு குஞ்சரமுகத்தான் காப்பு. குஞ்சர முகத்தான் காப்பு. பரவாயில்ல. ஐயா உன்னை விட பையன் நல்லா போறாங்க. கண்டிப்பாங்க ஐயா, அது தெரிஞ்சது. இங்க இதுல அடுத்து இது எந்த ஒரு போற்றி சொல்லும் பொழுதும் விநாயக பெருமானை வழிபடும் மரபு பற்றி இது 4 திசைகளும் போற்றுகின்ற வைகநதியினை உள்ளே மதுரை சொக்க பெருமானை யாம் வணங்குவதற்கு கலிவெண்பா போற்றி செய்ய கோபதாபங்களை எல்லாம் தவிர்த்து அன்பு நெறி நடத்தும் யானை முகத்தானை வணங்கி அவருடைய உதவியுடன் இதை தடையறாமல் பாட காக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு பொருள். அடுத்தது பாத்தீங்களா, முதல் பாடல் பூமேவு கற்பக நாடாளும் புரந்தரனார் தீமை விருத்திரனை செற்றபடி போமாறு பொற்கமலம் தோய்ந்து விமானமிசை பூஜிக்க நற்கருணை செய்த நலம் போற்றி. அது வரைக்கும் ஒரு திருவிளையாடல். அதாவது விண்ணுலக ஆள்கின்ற தேவேந்திரன் விருத்திகாசுரன் என்ற அசுரனை கொன்ற பழி போவதற்காக கமலாலை போட்ட நம்முடைய பொற்றாமரை குளத்திலே நீராடி இந்திர விமானம் அமைத்து சொக்கநாதரை பூஜிக்க அவனுடைய பழி நீங்க அருளிய சிறந்த பண்பு போற்றி. அப்படி அதுக்கு விளக்கம் எளிமையாதான் இருக்கும். பாருங்க, பூமேவு கற்பக நாடாளும் புரந்தனரார் பூமேவும் கற்பக நாடாளும் புரந்தரனார் தீமை விருத்திரனை செற்ற பழி போமாறு பொற்கமலம் தோய்ந்து விமானம் இசை பூஜிக்க நற்கருணை செய்த நலம் போற்றி. புரியுதா? எளிமையா இருக்குங்களா? ஈஸியா இருக்குங்கய்யா. அடுத்த வரி, நற்றவத்தோர் ஈசனார் சாத்தும் எழின்மலரை கால் சிதைத்த வாசவனார் வெள்ளானை மண்ணிலிந்து பூசனை செய்து அல்லர் படும் சாபம் தீர அருள் சுரந்த மல்லர் கருணை வளம் போற்றி. அதாவது சிவருமானுக்கு சாற்றப்பட்ட ஒரு மலரை கொண்டு சென்று துர்வாச முனிவர் இந்திரனுக்கு தரார். இந்திரன் யானைய அந்த மலரை வாங்க சொல்லக்குள்ள அந்த யானை என்ன பண்ணிடுச்சு, அந்த மலரை போட்டு காலில் மிதிச்சிருச்சு. உடனே அந்த முனிவர் நீ ஒரு காட்டு யானையாக பிறந்து அலைய கடவாயின்னு சாபம் கொடுத்துறார். அந்த சாபம் தீர்றதுக்கு வழிகேட்டு வெள்ளை யானை மன்றாட, இது போல நீ மதுரை சென்று பொற்றாமரை குளத்திலே நீராடி சொக்கநாத பெருமானை பூஜித்து வர உன்னுடைய சாபம் தீரும்னு அனுகிரகம் பண்றார் முனிவர். அந்த வரலாறு இது. என்ன, நற்றவத்தோர் ஈசனார் சாத்தும் எழின் மலரை கால் சிதைத்த
வாசவனார் வெள்ளானை மண்ணிலிந்து பூசனை செய்து அல்லற்படும் சாபம் தீர அருள் சுரந்த மல்லர் கருணை வளம் போற்றி. இது அப்படியே அந்த ஐயா எனக்கு புரியலைங்க ஐயா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஐயா. இந்திரனுடைய யானைக்கு அந்த பூமலை மெச்சிட்டுங்களா? இல்ல இந்திரனுக்கு ஒரு முனிவர் போய் பூ கொடுக்கிறாரு கண்ணு. சரிங்க ஐயா. அந்த பூவை இந்திரனுக்கு வாங்குறதுக்கு பதிலா யானையை வாங்க சொல்றான். சரிங்க ஐயா. யானை அந்த பூவை போட்டு காலில் வச்சு சிதைச்சிருச்சு, போட்டு மிதிச்சிருச்சு. சரிங்க ஐயா. அந்த வெள்ளை யானை காட்டு யானையா திரிவன்னு சாபம் கொடுத்துறாங்க. ஓ சரி சரி புரிஞ்சிச்சு. அப்ப அவங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது நீ அவர் என்ன சொல்றாருன்னா, முனிவர் நீ மதுரை சென்று பொற்றாமரை குளத்தில் நீராடி சொக்கநாதரை பூஜித்தவரை நீ பழையபடி வெள்ளானை ஆவாயின்னு சொல்லிடுறாங்க. அந்த சாபம் தீர்த்த அளவற்ற கருணை வளம் போற்றி. ஓகேங்க புரிஞ்சிச்சு. நற்றவத்தோர்னா அந்த தவசிகள் சான்றோர். அப்படி நற்றவத்தோர் அந்த பூவை கொண்டு போய் வாசவனார் இந்திரன் கொடுக்கிறாரு. இந்திரனுக்கு வாசவன் பேரு. ஆனா அந்த வெள்ளானை என்ன பண்ணிச்சு, அந்த ஈசனுக்கு சாத்தியம் மலரை வாங்கி காலால் சிதைக்குது. சிதைத்தவுடனே அந்த பூமிக்கு மண் இழிந்துன்னா மேல இருந்து பூமிக்கு இறைவனை பூஜை செய்து சுமநாத பெருமானை அந்த அல்லல் அந்த ஒரு இந்திரனுடைய சொகுசா இருந்த யானை காட்டுல எவ்வளவு அவதிப்பட்டிருக்கும், அந்த அல்லல் தீர்த்து அந்த சாபம் தீர அருள் சுரந்த மல்லர் கருணை வளம் போற்றி. அதாவது நற்றவத்தோர் ஈசனார் சாத்தும் எழின் மலரை கால் சிதைத்த வாசவனார் வெள்ளானை மண்ணிழிந்து பூசனை செய்து அல்லற்படும் சாபம் தீர அருள் சுரந்த மல்லர் கருணை வளம் போற்றி. இது 2வது பாடல். அந்த 4 வரியில 2 வரலாறு முடிச்சிட்டாங்க. 3வது நல்வடிகன் கண்டு கூற கனவின் அருள் சித்துருவம் கொண்டு காடெறிந்து கோநகரம் கண்டிடென கொத்தரா நிம்ப குலசேகரனை எதிர் சித்தராய் ஆட்கொண்ட சீர்போற்றி. இது மதுரை நகரை அந்த வனத்தை அழித்து, கடம்ப வனத்தை அழித்து மதுரை நகரை குலசேகர பாண்டியனுக்காக இறைவன் உருவாக்குற. ஏன்னா ஒரு வணிகன் கடம்ப வனம் வழியா வராரு. அங்க ஒளி வீசும் தன்மையுடைய ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதை தேவாதி தேவர்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டவுடனே அவன் போய் குலசேகர பாண்டியன் கிட்ட, பாண்டிய மன்னா கடம்ப வனத்து கிழக்கிலே இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்த உடனே அவன் பூமியில சொக்கநாத பெருமானை வழிபட அவர் ஒரு சித்தராய் அந்த காட்டை அழித்து அதை மதுரையாக உருவாக்கிய திருவிளையாடல். இந்த திருவிளையாடல் நல்வணிகன் அந்த சொக்கநாதருக்கு தேவர்கள் எல்லாம் பூஜை செய்வதை கண்டு நல்ல வணிகன் நல்வணிகன் கண்டு கூற கனவினருள் சித்துருவம் கொண்டு காடெறிந்து கோநகரம் கண்டிடென, கோநகரனா தலைநகர் கண்டிடென கொத்தரா நிம்ப குலசேகரனை எதிர் சித்தராய் ஆட்கொண்ட சீர்போற்றி. அப்படி அந்த வரலாறு. பாண்டியருடைய பழைய தலைநகரம் மணவூர் அப்படிங்கி. இந்த மணவூர் இன்னைக்கும் அகரம்ங்கிற பேர்ல சிதைந்து போய் மதுரை மாவட்டத்துல இருக்கு. அதுதான் பாண்டியருடைய பழைய தலைநகரமாக இருந்தது. ஆனால் இந்த சொக்கநாத பெருமான் வழிபாடு, தேவர்களும் வழிபாடு செய்கிற இந்த மதுரையை புது நகராக உருவாக்க என்ன பண்றாரு, தன்னுடைய சோமசுந்தர கடவுளை வழிபட்டு வணங்குறாரு. வணங்கினது அன்று இரவு சோமசுந்தர பெருமான் மன்னனுடைய கனவில் ஒரு சித்தராக பாண்டியனை நோக்கி, அரசே காட்டை அழித்து நகரமாக செய்வாயாகன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறார். மன்னனும் அவருடைய ஆணைப்படி கருவறை இந்திரன் கட்டியது, இன்னைக்கு இருக்கிறதும் இந்திரன் கட்டிய ஆலயம் தான். அதை சுற்றி ஆலயம் அமைத்து ஒரு அற்புதமான திருக்கோயிலை கற்றார்.
அதை சுற்றி தன்னுடைய தலைநகரை உருவாக்குகிறார். இவ்வாறு சிறந்த வீதிகளுடன் உருவாக இந்த மதுரை மாநகரத்திலேயா அதை உருவாக்கிய பின்னர் சாமி கிட்ட போய், இறைவா நீங்கள் எழுந்தரு, இதெல்லாம் சரியாக இருக்கிறதா, இந்த ஊர் என்ன பெயர் வைக்க வேண்டும் இந்த ஊருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே இறைவன் தன்னுடைய சடைமுடியில் சந்திரன் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு அமுதத்தை கீழே சிந்துறார். அந்த அமுதம் அந்த புதிய நகர் முழுதையும் தூய்மை செய்கிறது. இந்த தேன் போன்ற இனிமையான அமுதம் இந்த மண்ணில், மதுரை மண்ணில் கலந்ததுனால் அது அந்த மண், மதுரை மண் கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அந்த இனிமை பொருந்திய மண்ணாக அது மாறியதால் அதற்கு மதுரைன்னு பேரு. தேன் மதுரைம்பாங்க. தேன் போல் இனிக்கும் தன்மையுடைய அடிமண்ணை உடையது மதுரை பேர். எந்த மண்ணுக்கும் இல்லாத சிறப்பு. அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் 14 ஏக்கர் மண்ணு அந்த ஒரு சுவையுடையதா, ஒரு லைட்டா ஒரு இனித்து அது ஒரு சுவையோடு இருக்கும். அப்படி அந்த ஊரை மதுரத்தன்மையை அருள்றார் சாமி. அதற்கு பிறகு இறைவன் அந்த சோமசுந்தர பெருமான் என்ன சொல்றாருன்னா, இது போல தாங்கள் இந்த ஊருக்கு மதுரை என பெயரிடுங்கன்னு சாமி சொல்றாரு. அதுதான் இன்றைய மதுரை. சாமி இருக்காருல்ல, அந்த சம்பவத்தை இங்க சொல்றார். நல்வணிகன் கண்டு கூற கனவின் அருள் சித்துருவம் கொண்டு காடறிந்த கோநகரம் கண்டிடு என கொத்தரா நிம்ப குலசேகரனை எதிர் சித்தராய் ஆட்கொண்ட சீர் போற்றி. என்ன ஒவ்வொன்றும் ஒரு வரலாறு கதை சொல்லிட்டுமா 1 மணி நேரம் பத்தாது. ஆக அது கதை ஏற்கனவே நம்ம யூடியூப்ல இருக்கு. அது வரும் ஒவ்வொரு பதிவா. சைவம் முடிந்த பிறகு அது போட்டாச்சா கைலாசு. திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் என்ன முடியலைங்கய்யா. என்ன இப்ப சைவ நன்னறி பதிவே இப்பதாங்க 55 வரை வந்திருக்கு. இந்த 64 புராண வரலாறுகளும் அந்த பதிவுல வரும் நம்ம சைவ நன்னறியில. அப்ப கேட்டுங்க. இப்ப சும்மா அப்படி மேம்போக்கா பாத்துக்கலாம். இப்ப இந்த ஒரு பக்கம் படிக்கலாம். பூமேவு கற்பக நாடாளும் புரந்தரனார் தீமை விருத்திரனை செற்ற பழி போமாறு பொற்கமலம் தோய்ந்து விமானமிசை பூஜிக்க நற்கருணை செய்த நலம் போற்றி. நற்றவத்தோர் ஈசனார் சாத்தும் எழின் மலரை கால் சிதைத்த வாசவனார் வெள்ளானை மண்ணிழிந்து பூசனை செய்து அல்லற்படும் சாபம் தீர அருள் சுரந்த மல்லர் கருணை வளம் போற்றி. நல்வணிகன் கண்டு கூற கனவின் அருள் சித்துருவம் கொண்டு காடறிந்து கோநகரம் கண்டிடு என கொத்தரா நிம்ப குலசேகரனை எதிர் சித்தராய் ஆட்கொண்ட சீர் போற்றி. பத்தி மலையத்துவசன் மகம் தன்னின் 3 முளையும் தமியாய் முளைத்து கலை முழுதும் கற்று முடிசூடி கயற்கண்ணி வெங்கலியை சென்று உலகை ஆண்டிருந்த சீர்போற்று. மலையத்துவசன் பாண்டியனுடைய பக்திக்காக அந்த வேள்வி தீயிலே மீனாட்சியாக 3 மார்பகங்களோடு எல்லா கலைகளையும் கற்று அங்கேற்கண்ணி என்ற பெயரிலே மதுரையை ஆள்கின்ற அந்த அரசியாக நியமித்த இறைவனுடைய சிறப்பை போற்றுகின்றோம். அதான் அந்த 6 முடிஞ்சு 7வது என்னன்னா, பத்தி மலையத்துவசன் மகன் தன்னின் 3 முளையும் தமியாய் முளைத்து கலை முழுதும் கற்று முடிசூடி கயற்கண்ணி வெங்கலியை செற்று உலகை ஆண்டிருந்த சீர் போற்றி. அடுத்த வரலாறு மீனாட்சனை படை கொண்டு சென்று சிவபெருமானை சந்திக்க நிகழ்வை 9வது திருவிளையாடல். அது கொற்றமணி தேரேறி பென்சில் இருந்தா அந்த வார்த்தை அப்படியே பதம் கூட பிரிச்சு போட்டுங்க. கொற்றமணி தேரேறி 8 திசை வென்று நந்திகன போரேறி வென்று எதிர்க்கும் போதில் ஒரு வாரேறு கொங்கை மறைந்த
மதிக்கொம்பை மனம் சூடி மங்களம் செய்த வளம் போற்றி. போய் தேரேறி சென்று 8 திசையும் வென்று திருக்கைலாய மலையிலே நந்தியம்பெருமானை எதிர்க்க நந்தியம்பெருமான் ஓடோடி சென்று இவளுடன் சண்டையிட இயலாது என்பதை உணர்ந்து பெருமானிடம் முறையிட பெருமான் வந்து எதுக்க நிற்கிறார். அவர் பார்த்ததும் அம்மையுடைய 3 மார்பகங்களில் ஒன்று மறைஞ்சிருச்சு. அதற்கு பிறகுதான் அந்த பெண் வந்து அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று சகல பெண்மைக்குரிய லட்சணம் கூடி தலைகுனிந்து நிற்கிறார். அப்பொழுது அவளுடைய அமைச்சராக இருந்த சுமதி என்பவள், அம்மா இவரே நீங்கள் மணக்கக்கூடிய கணவர். அன்று வேள்வித்தீயிலே தாங்கள் தோன்றிய பொழுது உனக்குரிய கணவனை இந்த பெண் பார்க்கும் பொழுது 3வது மார்பு மறைந்து விடும் என்று அங்கே சான்றோர்கள் கூறினார்கள். ஆகவே இவரே உன்னுடைய மணாளன்னு சொல்றாங்க. உடனே சித்திரை மாதத்திலே நான் வந்து உன்னை மதுரையிலே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அன்னையை வந்து மதுரையில் மனம் செய்து கொண்ட என்ன அந்த சிறந்த மங்கள செய்த திருமணம் செய்த அந்த வளத்தை வணங்குகிறேன், அந்த திருவிளையாடலை வணங்குகிறேன். அப்படி பத்தி மலையத்துவசன் மகன் தன்னின் 3 முளையும் தமியாய் முளைப்பு கலை முழுதும் கற்று முடிசூடி கயற்கண்ணி வெங்கலியை சென்று உலகை ஆண்டிருந்த சீர்போற்றி கொற்றமணி தேரேறி 8 திசை வென்று நந்திகன போரேறி வென்று எதிர்க்கும் போதில் ஒரு வாரேறு கொங்கை மறைந்த மதி கொம்பை மனம் செய்து முடி மங்களம் செய்த வளம் போற்றி. அங்கனக மன்றாடல் ஏற்ற 2 மாதவர்க்கு வெள்ளி மன்றுள் நின்று ஆடி காட்டு நடை போற்றி. கல்யாணத்துக்கு எல்லாம் வந்திருக்காங்க. அங்க இருந்த முனிவர்கள்லாம், சாமி சிதம்பரத்திலே தாங்கள் ஆடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை இங்கு ஆடினால் அரசன் வீட்டு திருமணத்தில் நடனம் இல்லாமலா என்று கேட்கிறார்கள். பெருமான் இருக்கும் நடராஜ பெருமானாகிய சிவம் இருக்கும் பொழுது வேறு யார் நலம் செய்வார்கள்? யாரும் செய்யல. பெருமான் வந்து அங்க நடனம் ஆடி அந்த முனிவர்களுக்கு அருள் செய்த திருவிளையாடல் இது. அங்கனக மன்றாடல் வேட்ட என்றால் விருப்பப்பட்டன்னு அர்த்தம். வேட்ட 2 மாதவர்க்கு வெள்ளி மன்றுள் நின்றாடி காட்டும் நிலை போற்றி. அப்ப அங்கே கன்னிவரா வந்துட்டு, சாமி குன்று போல சாப்பாடு கல்யாணத்துக்கு சமைச்சதெல்லாம் மிச்சம் ஆயிடுச்சு, இதையெல்லாம் எப்படி தீர்றதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப சாமி அருகில் இருந்த ஒரு கூளையான குரலை பேன்னு சொல்லுவாங்க. ஒரு கூளையா ஒரு சாமிக்கு குடை பிடிச்சிட்டு ஒரு பூதம் இருக்கும். அதனுடைய வயிற்றிலே வந்து பசி தீயை மூட்டுகிறார். அது போய் அந்த அன்னமலையை எல்லாம் தின்னுருச்சு. தின்னுட்டு பசி ஆறல. உடனே ஒரு அன்னப்புலி வர வைக்கிறார். அதுல வந்து தயிர் சோறு கொஞ்சம் போட்டு சாப்பிட சொன்னதும் அவனுடைய பசி அடங்கிருது. அதுக்கு பிறகு தண்ணி தாகம் தாங்க முடியாம துடிக்கிறான். இருந்த தண்ணி கிணத்தை எல்லா தண்ணியும் குடிச்சிட்டான், தண்ணியே இல்லை. அப்ப பெருமான் வையை நதியை வந்து வரவழைக்கிறார். இது 2ம் சார்ந்தது அந்த 12, 13வது போற்றி. என்னன்னா குன்றமென முன்னமலை பசித்தி மூலம் குன்றமென முன்ன மலை பசித்தி மூடும் குரல் விரற்கு அன்னமலை ஈர்ந்த அருள் போற்றி. முன் அம்மலை அப்படி அந்த அன்னம் உணவு வந்து மலை போல குமிந்து குன்றமென முன்ன மலை அந்த குன்றமென இருக்கிற அந்த மலை சோரை சாப்பிடும் விதமான பசியை முன்னால் தோற்றுவிக்கிறார் அந்த இவனுடைய வயிற்றுல. அது வந்து குன்றமென முன்னமலை பசித்தி மூடும் குரல் வீரர்க்கு குன்றமென முன்னமலை பசித்தி மூடும் குரல் விரற்கு அன்னமலையின்ற அருள் போற்றி. பின்னும் அவன் வெய்ய பசிக்கு அன்னக்குழியும் நீர் வேட்கைக்கு வயையும் தந்த வரம் போற்றி. அது வந்து அந்த திருவிளையாடல். அடுத்து ஐயதனை ஈன்றால் கடலாட வென்ற எழுகடலும் சான்றா வர நிறுத்தும் தாழ் போற்றி. காஞ்சனமாலை எழுகடல் ஆட நினைக்கிறாங்க. இப்ப கதமை எல்லாம் முடிஞ்சதுன்னு அப்ப இறைவன் 7 கடலையும் அழைக்கிறார் மதுரைக்கு. அந்த வரலாறு
ஆக அப்படியே படிக்கிற இந்த 2 பக்கம் பார்த்துங்க 18 வரைக்கும். ஐயதன 10 மாதம் சுமந்து மீனாட்சி பெற்றவள் அப்படி பொருளன்னு. ஐயதனை ஈன்றால் கடலாட வேண்ட எழுகடலும் சான்றா வர நிறுத்தும் தாழ் போற்றி. ஐயதனை ஈன்றால் கடலாட வேண்ட எழுகடலும் சான்றா வர நிறுத்தும் தாழ் போற்றி. வான்தாழ வாழும் மலையத்துவச மன்னனை உயித்து தேவியொடும் ஆழிபடி வித்த அருள் போற்றி. கணவன் இல்லாம கடலாடக்கூடாது, ஆண் துணை இல்லாமல் பெண்கள் கடலாடக்கூடாதுன்னு ஒரு விதி. கணவன் அல்லது தகப்பன் அல்லது மகனுடைய கையை பிடித்துத்தான் இவருடைய கை பிடித்தான் கடலாட வேண்டும்னு ஒரு விதி இருக்கு. ஆனா காஞ்சர மாலை கடலாட வேண்டுமானால் மலையத்துவசன் ஏற்கனவே வானுலகம் போயிட்டான், அவனை வரவழைக்கிறார் சாமி. அந்த வரலாறு இங்கே பேசு. வான்றாள வாழும் மலையத்துவச மன்னனை ஊய்வித்து அது உயிர்த்து அப்படிங்கிறது கூவித்து, அப்படி அந்த பதம் பிரியும். அவனை கூப்பிட்டு அப்படி ஊய்வித்து தேவியடும் ஆழி படிவித்த அருள் போற்றி. வேள்வி வரு வில்வழக்கை நங்கை விரல் உக்கிர குமார செல்வனை பெற்ற திறம் போற்றி. முருகப்பெருமான் உக்கிர குமாரனாக வந்து பிறக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. செல்வனுக்கு மண்டன் முடித்து வலை சென்று வேல் கொடுத்து வெற்றி முடி சூட்டும் விரல் போற்றி. பையனுக்கு பட்டம் சுட்டு அப்படின்னு வரலாறு வரும். அது ஒரு நாள் சிந்திப்போம். இப்ப படிக்கிறது மட்டும் படிச்சுக்கோம். அப்படி படித்து பழகிட்டீங்களா உங்களுக்கு இது வரலாறு ஈஸியா நீங்க தேடிக்கலாம். இப்ப முதல்ல இருந்து, அதாவது 15ல இருந்து வருவோம். வான்றாள வாழும் மலையத்துவச மன்னனை பொய்வித்து தேவியடும் ஆழி படிவித்த அருள் போற்றி. வேள்வி வரு வில் வளைக்கை நங்கை விரல் உக்கிர குமார செல்வனை பெற்ற திறம் போற்றி. செல்வனுக்கு மண்டல் முடித்து வலை சென்று வேல் கொடுத்து வெற்றி முடி சூட்டும் விரல் போற்றி. வன்கிரள் வேலை சுவர விடுத்து உக்கிரகுமரன் ஞாலம் புரிந்த நலம் போற்றி. வன்றிரள் வேலை சுவர விடுத்து உக்கிரகுமரன் ஞாலம் புரிந்த நலம் போற்றி. வேள் வளைக்கை ஐயா 17வது வெற்றி முடியா வெற்றி முடியாங்க ஐயா. வேல் கொடுத்து 17வது மண்டன் முடித்து வலை சென்று வேல் கொடுத்து வெற்றி முடியா வலை சென்று வேல் கொடுத்து வென்றி முடி சூட்டும். வெற்றி ஆகிய திருமுடி முடி சூட்டுறாரு. அது வென்றி முடி சூட்டும். வெற்றியில வென்றி வேல் கொடுத்து வென்றி முடி சூட்டும் விரல் போற்றி. வன்கிரள் வேலை சுவர விடுத்து உக்கிரகுமரன் ஞாலம் புரிந்த நலம் போற்றி. வேள் வளைக்கை சேயனைய உக்கிரன் திகிரி இந்திரன் போர் சாய முடி சிந்தும் சயம் போற்றி. சேயனைய உக்கிரன் திகிரி எறிந்து இந்திரன் போர் சாய முடி சிந்தும் சயம் போற்றி. இந்திரனுக்கு எதிராக இந்திரன் உக்கிரகுமாரன் நீதியை ஆட்சி பண்ணல, அவன் இந்திரன் சண்டைக்கு அந்த இந்திரனை தோற்கடித்த அந்த வரலாறு வரும். ஆயவரி வண்டலம்பு தார்குமரன் மேரு மணிமுடி மேல் சென்றெறிந்து வைப்படுத்த சீர் போற்றி. சேயனைய உக்கிரன் தீரி எறிந்து இந்திரன் போர் சாய முடி சிந்து சயம் போற்றி. ஆயவரி வண்டலும்புதற்குமரன் வம்பு ஆயவரி வண்டல் அம்புதார் குமரன் மேரு மணிமுடி மேற் சென்றெறிந்து வைப்படுத்த சீர் போற்றி. பண்டொரு நாள் ஆரறிய அந்தணர்க்கு ஆதிமறை பொருளை தேர விரித்த திறம் போற்றி. ஈரடைந்த தென்னன் குமரன் திருமுடிக்கு வாணிபராய் நல்மணிகள் விற்ற நலம் போற்றி. நன்னகர் மேல் வென்றி வருணன் விடுத்த கடல் வருக துன்றுமிகு நான்கேவும்
சூழ் போற்றி நன்னகர் மேல் வென்றி வருணன் விடுத்த கடல் பருக துன்று முகில் நான்கு ஏவும் அது நான்கேவும் அப்படியோ நன்னகர் மேல் வென்றி வருணன் விடுத்த கடல் வருக துன்று மிகு நான்கு ஏவும் சூழ் போற்றி நன்னகர் மேல் வென்றி வருணன் விடுத்த கடல் வருக துன்று முகில் நான்கேவும் சூழ் போற்றி கன்றியவன் வான்மாறி ஏழும் விடுப்ப மலை நான்கும் போய் நான்மாடமான நலம் போற்றி தேனிதழி வைத்த முடிமறைத்து மாட நகரெங்கும் சித்தராய ஆடி அருள் சீர்போற்றி தேனிதழி வைத்த அதாவது கல்லார்ந்த பூங்கொன்றை தலையில் சாமி அணிந்திருப்பார். அதை மறைத்து மொட்டத்தலையோட சித்தரா வந்து மதுரையில சித்து வேலை செய்யறார். அது இதெல்லாம் வரும் வரலாறு. கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சா அது எளிமையா இருக்கும். நீங்க படிங்க, வரலாறு சிந்திச்சுக்கலாம். இப்படி நீங்க சொன்னீங்களா இல்ல அப்படியே கதையா ஒவ்வொரு வழியா சொல்லிட்டு போயிட்டா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? படிக்கிறத கேட்கணுங்கம்மா. எப்படிங்கம்மா? நீங்க படிக்கிறத நாங்க தூர கேட்டாத்தான் எங்களுக்கு சரளமா வரும். ஆமா, நீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் கோர்வையா படிப்போம், அப்புறம் வரலாறு. முதல் பக்கத்துல எடுத்துங்க. அப்படியே வரிசையா 3ஆம் பக்கம் முடிய படிச்சுட்டு அப்புறம் ஒரு பக்கம் நான் அது படிச்சுக்கலாம். பரஞ்சோதி முனிவர் அழி செய்த மதுரை 64 திருவிளையாடல் போற்றி கல்வென்பா. நாற்றிக்கும் போற்றும் நதிமதுரை சுக்கரையாம் போற்றி கழிவென்பா போற்றி செய்ய சீற்றமதன்றை குஞ்சர முகத்தான் சாய ஒளித்தோன் உதவுகைக்க குஞ்சர முகத்தான் காப்பு பூமேவு கற்பக நாடாலும் புரந்தரனார் தீமை விருத்திரனை செற்றவழி போமாறு பொற்கமலம் தோய்ந்து விமான விசை பூஜிக்க நற்கருணை செய்த நலம் போற்றி நற்றவத்தோர் ஈசனார் சாக்கும் வெளிமலரை கால் சிதைத்த வாசவனார் வெள்ளானை மண்ணிலின்று பூசனை செய்து அல்லற்படு சாபம் தீர அருள் சுரந்த மல்லற்கருணை வளம் போற்றி நல்வணிகன் கண்டு வந்து கூற கனவின் அருள் சித்துருவம் கொண்டு வந்து காடறிந்து கோணகரம் கண்டிடன கொத்தரா நின்ற குலசேகரனை எதிர் சித்தராய் ஆட்கொண்ட சீர்போற்றி பத்தி மலையத்துவசன் மகந்தன் பத்தி மலையத்துவசன் மகந்தனின் 3 முளை உத்தமியாய் முளைத்து கலை முழுதும் கற்று முடிசூடி கயற்கனி வெங்கலியை செற்றுலகை ஆண்டிருந்த சீர்போற்றி கொற்றமணி தேரேறி 8 திசை வென்று நந்திகன போரேறி வென்று எதிர்க்கும் போதில் ஒரு வாரேறு கொங்கை மறைந்த மதிக்கொம்பை மனம் செய்து முடி மங்களம் செய்த வளம் போற்றி அங்கனக மன்றாடல் வேட்டவிரு மாதவர்க்கு வெள்ளி மன்றுள் நின்று ஆடி காற்று நிலை போற்றி குன்றமென முன்னமலை பசித்தி மூடும் குரல் விரற்கு அன்னமலை ஈந்த அருள் போற்றி பின்னும் அவன் வெய்ய பசிக்கு அன்னக்குழியும் நீர் வேட்கைக்கு வையையும் தந்த வரம் போற்றி ஐயதனை ஈன்றால் கடலாட வேண்ட எழுகடலும் சான்றா வரனிருக்கும் தாழ் போற்றி வாழ்ந்தாள வாழும் முளையத்துவசன் மன்னனை குவி தேவியோடும் ஆழி வடிவித்த அருள் போற்றி வேள்வி வரு வளைக்கு நங்கை விரல் உக்கிரகுமார செல்வனை பெற்ற திறம் போற்றி செல்வனுக்கு மன்றல் முடித்து வளை சென்று வேள் கொடுத்து வென்றி முடிசூட்டும் விரல் போற்றி வன்றிரல் வேலை சுவர விடுத்து உக்கிர குமரன் ஞாலம் புரிந்த நலம் போற்றி வேள் வழக்கை சேயை உக்கிரன் தீரி எறிந்து இந்திரன் போர் சாய முடி சிந்து சயம் போற்றி ஆய வரிவண்டலம்பு தார்குமரன் மேரு மணிமுடி மேல் சென்றெறிந்து வைப்படுத்த சீர் போற்றி பண்டொரு நாள் ஆரறிய அந்தனர்க்கு ஆதிமறை பொருளை தேர விரித்த திறம் போற்றி ஈரடைந்த தென்னன் குமரன் திருமுடிக்கு
வாணிபராய் நன்மணிகள் விற்ற நலம் போற்றி. நன்னகன் மேல் வென்றி வருணன் விடுத்த கடல் பருக துன்றுமுகில் 4 ஏவும் சூழ் போற்றி. கன்றியவன் வான்மாறி ஏழும் விடுப்ப கன்றியவன் வான்மாறி ஏழும் விடுப்ப மலை 4ம் போய் நான் மாடமான நலம் போற்றி. தேனிதழி வைத்த தேனிதழி வைத்த முடிமறைத்து மாட நகரெங்கும் சித்தராய் ஆடியருள் சீர் போற்றி. சித்தராய் மன்னவன் கைக்கரும்பை வாங்கி கல்யாணைக்கு திண்ண அளித்த திறம் போற்றி. தென்னவன் மேல் வெங்கமணர் விடுத்த களிற்றை நரசிங்க சரம் தொட்டு எய்த சீர் போற்றி. தென்னவன் மேல் வெங்கமணர் விடுத்த களிற்றை நரசிங்க சரம் தொட்டு எய்த சீர் போற்றி. தொங்குதிரை மூப்பிளைய காலை முளையுண் குளவி என பருவம் கொண்ட குணம் போற்றி. மாப்பெரியோர் தேறு நடம் தன்னை ஒரு தென்னன் தனக்கு இறங்கி மாறி நடம் செய்த மலர் போற்றி. மாப்பெரியோர் தேரும் நடம் தன்னை ஒரு தென்னன் தனக்கு இறங்கி மாறி நடம் செய்த மலர் போற்றி. ஆரடைந்தோர் வஞ்சி உயிரிழப்ப நாடும் அறப்பழியை அஞ்சி வெளி செய்த அறம் போற்றி. வஞ்சமான தாயை புணர்ந்த மகன் தந்தை தனை வதைத்த தீய பழி தீர்த்த அருள் சீர் போற்றி. தாயனைய ஆசான் மனைவிதன் மேல் ஆசை வைத்த மாணவனை கூசாமற் கொன்ற கொலை போற்றி. மா சமணர் வல்வித்தை செய்து விடு வன்னஞ்ச வாழறவை. மா சமணர் வல்வித்தை செய்து விடு வன்னஞ்ச வாழறவை கொள்வித்த நல்ல குணம் போற்றி. வல்லமணர் கூறிய கோட்டாவை வரவிடுப்ப கொள்ளேற்றால் வீதியும் சாய்த்த விரல் போற்றி. தாரணியில் வெந்திரள் வேன் மீனவன் முன் மெய்காட்டிட்டு அன்புடைய மந்திரியை காத்த நலம் போற்றி. தாரணியில் வெந்திரள் வேன் மீனவன் முன் மெய்காட்டிட்டு அன்புடைய மந்திரியை காத்த வளம் போற்றி. நொந்திறந்த கொற்கையர்கோ வேந்தன் குறையிறப்ப சித்தராய் பொற்குவை தந்த புகழ் போற்றி. நற்குவளை மையேற்ற வாட்கண் வணிக மடவார் குவளை கையேற்ற நற்குவளை மையேற்ற வாட்கண் வணிக மடவார்க்கு வளையேற்றி மாலேற்றும் கைபோற்றி. மைதீர பட்டமங்கை பாறையும் நீத்தார் கைப்பொடியார்க்கு அட்டசித்தியின் அருள் போற்றி. கட்டவிலார் தாரார் கரையிரவி தாழ்ந்திருந்து கட்டவிழார் தாரார் கரையிரவிற்றாள் திறந்து காப்படைத்து சீரார் விடைபொறித்த சீர் போற்றி. ஆராணி 3 பொறும் தென்னன் முனைப்போர்க்கு தண்ணீர் தந்தாண்ட கருணை அறம் போற்றி. இது தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்துன்னு நம்முடைய திருவாசகத்துல இந்த வரி வரும். ஆரணைய 3 பொறும் தென்னன் முனைப்போர்க்கு தண்ணீர் தந்து ஆண்ட கருணை அறம் போற்றி. ஈண்டயன்மாள் வன்மனத்து கெட்டான் வடிவெடுத்து பொன்னணையாள் தன் மனையில் சென்று நடைபோற்றி. அந்த பொன்னணையாள் வரலாறு அது திருப்பூவனம் சார்ந்த வரலாறு. தென்னனைதில் ஆயிரவாம் பரிக்கோர் ஆடவனை கோடையினில் வீய வளம் சிரித்த வேள் போற்றி. தென்னனைதில்
ஆயிரவாம் பனிக்கோடாரவனே தென்னெதிர் ஆயிரவாம் பரிக்கோராடவனை ஓடையினில் வீய வளர்ந்திரித்த வேள் போற்றி. ஒரு சோழ மன்னன் பாண்டிநாட்டு மீது படையெடுத்து வந்த பொழுது சாமி அவனை ஒரு மடுவில் வீழ்த்தி கொண்டு வருவார். அந்த செய்தி இங்க சொல்றார். தூய வளமொழிகும் அடியார் உழவார் தனிக்கோட்டை நல்கும் கருணை நலம் போற்றி. நல் மாமனவன் குறித்து ஞாதியர்வார் சேதம் வாங்கியருள் சீர்ப்பு கோமகனை ஆற்றிய வன்வழி தீர்த்து ஆண்ட சிவலோகம் காட்டியருள் கருணை கண் போற்றி. பாட்டிசைக்கும் பாணன் அடிமை என பாடி விறகெடுத்த நாணமிழாத நடை போற்றி. அந்த திருவிளையாடல்ல வரும் பாணப்பத்தின் பாட்டுக்காக சாமி விறகு வைப்பார். பாணனுக்கு செந்தமிழார் தீட்டும் திருமுகத்தை சேரனிட தந்தருளி செய்த தனம் போற்றி. வந்து இறைஞ்சி அற்பொழியும் மாறி வெள்ளம் தாழ்த்திசைக்கும் பாணனுக்கு பொற்பலகையிட்ட புகழ் போற்றி. கற்பதனான் மாட்சி பெறு பாடினையை வாதுக்கு தோற்றாடன்று ஓட்சுவையாம் தாங்குவித்த சூழ்போர் காட்சி பெற மாயாமல் வெஞ்சுரத்து வல்லேன குட்டிகட்கு தாயாய் முளை கொடுத்த தாய் போற்றி. இந்த பன்னிக்குட்டி பன்னியை கொன்றோம் மன்னன். அந்த பன்னிக்குட்டிகள்லாம் பசியோட கத்தும். சாமி பெண் பன்றியாய் மாறி பால் கொடுக்கிறார். அந்த சம்பவம் வீயாத ஏனம் இரண்டாறு அணையும் ஈராறு மந்திரியாய் மீனவனுக்கு ஈந்த விரல் போற்றி. அந்த பன்னிக்குட்டியை மந்திரியாக்கி பாண்டிய மன்னனுக்கு மந்திரியாக்குறார் சாமி. மானவழி தெளியதான விரும்புட்குபதேசம் வைத்து வழிதந்த வரம் போற்றி. சித்தனைகள் பத்தியினார் சூழ் வழிபாடு செய்த நாரை செய்யும் நாரைக்கு முத்தி கொடுத்த முறை போற்றி. சித்தமிழர்கள் பத்தியினார் வழிபாடு செய்ய இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்றார். நம் சித்தம் நெகிழ்ந்து வழிபாடு செய்தால் முத்தி கிடைக்கும். நாரை சித்தம் நெகிழ்ந்து இறைவனை வழிபட அதுக்கு முத்தி கொடுக்கிறார். இது திருநாரையூர்ல நடந்த சம்பவம். சித்தனைகள் பத்தியினால் சூழ் வழிபாடு செய்யும் நாரைக்கு முத்தி கொடுத்த முறை போற்றி. சித்தரன் கோளரவு நான்மாடல் கூடலை ஆளவாய் ஆழகிரி போல் வளைந்த மான் போற்றி. கோலமரில் சுந்தர பேரம்பெய்து சோழன் கடற்சேனை சுந்தரன் ஆடிந்த வளம் போற்றி. சுந்தரன் பேரெழுதி அம்பு கொடுத்து சோழ மன்னனை வென்ற வரலாறு. செந்தமிழ் நூல் ஆய்ந்தவர் கல்வி அளந்தறியும் பொற்பலகை ஈந்த கருணை இசை போற்றி. வேந்தநிலை சொற்சுவையார் பாடல் எடுக்கும் தருமிக்கு பொற்கிளி தந்த புகழ் போற்றி. நக்கீரன் மெய் வெந்து அலர்கண்ணால் வெந்து ஓடை வீழ்ந்தோனை வைத்தந்து ஏற்றிட்ட கரை போற்றி. மை தவிர ஏதமுறும் கீழற்கு எற்றமிலை தென்மலைய மாதவனார் தோற்றுவித்த மான் போற்றி. பாதணிந்த மங்கள மண்டபத்து வந்தூமன் சங்கத்தார் சங்கையார் ஏற்றும் தமிழ் போற்றி. சங்கையாய் போன விடை காடன் பின் போய் பாடல் கேட்டு அரசன் மனநிதி நல்குவிக்கும். அரசன் மானநிதி போன சங்கையாய் போன இடைக்காடன் பின்போய் பாடல் கேட்டு அரசன் மானநிதி நல்குவிக்கும் மான் போற்றி. மீன்மகனாய் செங்கை ஒரு நான்குடைய தின்மீன் பிடித்து வளை மங்கையை வேட்ட மனம் போற்றி. துங்கமறை நின்ற திருவாத ஊரர் அந்தனர்க்கு ஐந்தெழுத்தின் 3 பொருள் தோற்றும் முறை போற்றி. தேன் ததும்பும் வேம்பு நருந்தாரானும் வெவ்வாய் நரித்திரளை வம்பரியாய் தந்த வரம் போற்றி. வாம்பரிகள்
நின்ற பரிகள் நினம் பிடுங்கி ஊளையிட்டு தின்று நரியாகும் செயல் போற்றி அன்றொருத்திக்கு ஆளாய் முதுகில் அடிபட்டு மண் சுமந்து தாளாண்மை செய்த சயம் போற்றி கோள் அமணர் வீறுகட கூன் நிமிர்த்து வெப்பொழித்து பாண்டியனை நீரு புனைவித்த நிலை போற்றி சீரமணர் அங்கணலும் வேகவதியாரும் தமிழறிய வெங்கழுவில் ஏற்றும் விரல் போற்றி அங்கொருத்தி மன்றற்கு சான்றாக வன்னிக்கிணர் இலிங்கம் அன்று அழைத்து காட்டும் அருள் போற்றி அன்று இறைவன் ஆற்றிய ஆடல் 64 சாற்றிய தென்முனிவன் தாழ் போற்றி சாற்றிய வண்ணம் கேட்டார் சித்த மாமுனிவர் தாழ் போற்றி தன் அங்கையர் கண்ணி தாழ் போற்றி அண்ணலருள் போற்றி மதுரை நகர் விண்ணிலைந்த பொற்கோயில் போற்றி கருணை முகப்போது போற்றி. ஒரு 10 தடவை படிச்சுல எளிமையா வந்துடுது. வரலாறு தெரிஞ்சா மிக எளிதில் மனப்பாடம் ஆயிடும். அந்த வரலாறுகள்லாம் திருவிழா புராணங்கள்ல அடியன் பேசியெல்லாம் பதிவுகள் தம்பி கைலாஸ் கிட்ட இருக்கு. அது மிக எளிமையா எங்க பள்ளி பாடசாலை எங்களுடைய திருவிழா புராண வகுப்பு மாணவர்களுக்கு அடியன் எடுத்த வகுப்பு அது. அது இடையில குழந்தைங்கெல்லாம் மிரட்டுவேன் அப்படிலாம் இருக்கும். அதுல யாராவது பாலு கோபி அப்படின்னு பேருங்க, ஏன்னா நம்மள சொக்கரையா திட்டன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அது எங்க பசங்க கிண்டல் அடிச்சது. அதனால இது இப்ப படிச்சது யாரோ ஒருத்தர் படிக்கிறீங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு பேஜ் படி. கீதா ஐயா 63வது இன்னொரு வாட்டி படிச்சு காட்டுங்களா ஐயா? 63ஆவதா? ஆமாங்க ஐயா. 63 துங்க மறையான்ற திருவாதவூர் அந்தணர்க்கு 5 எழுத்தில் 3 பொருள் ஏற்றும் முறை போற்றி. நம்ம இவருக்காருல மணிவாசகர், அவருக்கு அருள் செய்த வரலாறு. துங்க மறையான்ற திருவாதவூர் அந்தணர்க்கு 5 எழுத்தில் 3 பொருள் தேற்றும் முறை போற்றி தேன் ததும்பும் வேம்பு நருந்தாரனும் வெவ்வாய் நரித்திரளை பாம்பரியாய் தந்த வரம் போற்றி. நரியை குதிரையாக்கிய அந்த சம்பவம் அது. அவன் வேம்பு மாலை அணிந்திருப்பான அந்த பாண்டிய மன்னன். அவன் முன்பு நம்மாளு அதுவும் அவன் இந்த கோடை காலத்து வேப்ப மரத்துல தேன் நல்லா இருக்கும். அந்த தேன் தருந்தும் வேம்பு நருந்தாரானும் வெவ்வாய் நரித்திரளை வாம்பரியாய் தந்த வரம் போற்றி. நரியை குதிரையாய் கொண்டாந்து மன்னனுக்கு வித்ததை கொஞ்சம் ஜாலியா சொல்றாரு. வாம்பரிகள் அந்த பொய்யான குதிரைகள் நின்ற பரிகள் நினம் பிடுங்கி. நரி குதிரையா மாறினாலும் இந்த கறிக்கு மனுஷனா பிறந்தாலும் கறிக்குங்கிறது கிடைக்கும்ல. அது மாதிரி இந்த நரியெல்லாம் குதிரையானாலும் எதுக்கு இந்த கொள்கொள்னு குதிரைங்கெல்லாம் எப்படா அடிச்சிட்டீங்கிறதுன்னு பாக்குது. பார்த்துட்டு இரவான உடனே அந்த குதிரையெல்லாம் கடிச்சு பிடிங்கி திங்க ஆரம்பிச்சுட்டு ஊளையிட்டு தெரியுது. அததான் இங்க சொல்றாரு. வாம்பரிகள் நின்ற பரிகள் நினம் பிடுங்கி ஊளையிட்டு தின்று நரியாகும் செயல் போற்றி. அதுக்கு நம்மால அடி திங்கிறாருல. அன்றொருத்திக்கு ஆளாய் வந்திப்பாட்டிக்கு அன்றொருத்திக்கு ஆளாய் முதுகில் அடிபட்டு மண் சுமந்து தாளாண்மை செய்த சயம் போற்றி. அடிமையாய் வந்தது அருள் செய்த அந்த வெற்றியை வணங்குகிறேன். கோள் அமணர் வீறுகட கூன் நிமிர்த்து வெப்பொழித்து பாண்டியனை நீரு புனைவித்த நிலை போற்றி. சீரமணர் அங்கணலும் வேகவதியாரும் தமிழறிய வெங்கழுவில் அந்த அனல்வாதம் புனல்வாதம் அதை சொல்றார். அங்கொருத்தி மன்றற்கு சான்றாக ஒருத்தி அவருடைய திருமணம் செய்ததுக்கு சான்றா வன்னியும் கிணறும் லிங்கமும் தோன்றுதில்லை. மதுரையில கோயில்ல இன்னைக்கு இருக்கும் வன்னி கிணறு லிங்கமும். அன்றழைத்து காட்டும் அருள் போற்றி. அன்று இறைவன் ஆற்றிய ஆடல் 64 சாற்றிய தென்முனிவன் தாழ் போற்றி. சாற்றிய வண்ணம் கேட்டு அர்ச்சித்த மாமுனிவர் தாழ் போற்றி. இந்த
யார் யார் கேட்டு படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து சித்தம் தெளிந்த மாமுனிவர்கள்னு சொல்றார் பரஞ்சோதி. என்ன அன்று இறைவன் ஆற்றிய ஆடல் 64 சாட்சிய தென்முனிவன் தாள் போற்றி. சாட்சிய வண்ணம் கேட்டார் சித்தமாமுனிவர்களால் போற்றி. என்ன குளிச்சு பொருந்திய கண்களை உடையதனால தன் அங்கையற்கண்ணி தாள் போற்றி. அண்ணல் அருள் போற்றி. மதுரை நகர் விண்ணிலிந்த பொற்கோயில் போற்றி. கருணை முகப்போது போற்றி. நன்றிங்க ஐயா, எங்களையும் சிஸ்டர் ஆக்கிட்டீங்க. நாள பரஞ்சோதியார் சொல்லிட்டாரு, நீங்க அதுக்கு தடவை கேட்ட வழக்கமாங்கிற மாதிரி எங்களையும் சித்த மாமுனிவர் ஆக்கிட்டீங்க. சித்தத்தால் மாமுனிவர். ஏன்னா மாமுனிவர்கள் சித்தத்திலே சிவம் மட்டும் இருக்கும், எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணும். அவ்வண்ணம் வந்து சாட்சிய வண்ணம் கேட்டார். அவர் அழகா சொல்லுவார், அன்று இறைவனாற்றிய ஆடல் 64 சாட்சிய தென்முனிவன் தாள் போற்றி. சாட்சிய வண்ணம் கேட்டு அச்சித்த மாமுனிவர் தாள் போற்றி. இதை வந்து கேட்டு அச்சித்தவரெல்லாம் மாமுனிவர்களுக்கு இணையானவர்கள், அவருடைய திருவடியை வணங்குகிறேன். தன் அங்கையர் கண்ணி தாள் போற்றி. குளிர்ந்த கருணை மிகுந்த கண்களை உடையவளை வணங்குகிறேன். அண்ணல் அருள் போற்றி. இதை படிக்க எனக்கு அருளிய சொக்கரை வணங்குகிறேன். மதுரை நகர் விண்ணிலி பொற்கோயில் போற்றி. அந்த கோயிலை வணங்குகிறேன். அந்த கோயிலில் உள்ள கருணையான முகத்தையுடைய இறைவனை வணங்குகிறேன்னு முடிக்கிறார். ஒரு 5-6 தடவை படிச்சா எளிதில் வந்துரும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை யாராவது படிக்கிறீங்களா? அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமா படிங்க. படிக்கிறேங்க ஐயா. சொல்லுங்க. நான் படிக்கிறேங்க ஐயா, அப்படியே அடுத்து படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. நமச்சிவாய வாழ்க. நாற்றிக்கும் போற்றி நதிமதுரை சொக்கரையாம் போற்றி கலிவெண்பா போற்றி செய்ய தீற்றமதன் குஞ்சர முகத்தான் தாய விழித்தோன் உதவுகை குஞ்சர முகத்தான் காப்பு. பூமே கற்பக நாடாளும் புரந்தனரார் தீமை விருத்திரனை செற்றபடி போமாறு பொற்கமலம் தோய்ந்த விமானமிசை பூசிக்க நற்கருணை செய்த நலம் போற்றி. நற்றவத்தோர் ஈசனார் சாத்தும் நெழின் மலரை கால் சிதைத்த வாசவனார் வெள்ளானை மண்ணிறைந்து பூசனை செய்து அல்லற்படு சாபம் தீர அருள் செய்த மல்லர் கருணை வளம் போற்றி. நல்வணிகன் கண்டு வந்து கூற கனவின் அருட்சித்தவரும் சித்துருவம் கொண்டு வந்து காடிருந்து கோநகரம் கண்டிடு என கொத்தரா நிம்ப குலசேகரனை எதிர் சித்தராய் அட்கொண்ட சீர் போற்றி. பக்தி மலையத்துவசன் மகம் தன்னில் 3 முளை உத்தமையாய் முளைத்து கலை முழுதும் கற்று முடி சூடி கயற்கண்ணி வெங்கலியை செற்றுலகை ஆண்டிருந்த சீர் போற்றி. அத்தி என்ன படிக்கையா? ஐயா படிக்க. கொற்றமணி தேரேறி எடுத்து திசை வென்று நந்தி கணப்போரேறி வென்றெதிர்க்கும் போதிலொரு வாரேறு கொங்கை மதிக்கொம்பை மணஞ்செய்து முடி மங்களன் செய்த வளம் போற்றி. அங்கனக மன்றாடல் விருப்பம் வேட்டவிரு மாதவர்க்கு வெள்ளி மன்றுள் நின்றாடி காட்டு நிலை போற்றி. குன்றமென முன்ன மலைப்பசி தீ மூழும் குரல் வீரட் அன்ன மலை ஈந்த அருள் போற்றி. பின்னுமவன் வெய்ய பசி குளியு நீர் வேட்கைக்கு வையையுந் தந்த வரம் போற்றி. ஐயைதனை ஈன்றால் கடலாட வென்ற
வேண்ட வெளுக்கடலுஞ் சான்றா வர நிறுத்தும் தாள் போற்றி. இது புரியலைங்க எனக்கு. அதாவது எப்படின்னா பின்னும் அந்த முதல்ல இருந்து வரேன். ஒற்றமணி தேரேறி 8 திசை வென்று நந்திகன போரேறி வென்று எதிர்க்கும் போதில் ஒரு வாரேறு கொங்கை மறைந்த மதிக்கொம்பை மனம் செய்து முடிமங்கலம் செய்த வளம் போற்றி. கனக மன்றாடல் வேட்ட இரு மாதவர்க்கு வெள்ளி மன்றுள் நின்றாடி காட்டும் நிலை போற்றி. குன்றமென உண்ணமலை பசித்தீ மூலும் குரல் விரற்கு அன்னமலையீந்த அருள் போற்றி. பின்னும் அவன் வெய்ய பசிக்கு அன்ன குழியும் நீர் வேட்கைக்கு வயையும் தந்த வரம் போற்றி. ஐயதனை ஈன்றார். ஐயதனைனா 5 மாதம் 5 10 தவம் செய்து பெற்ற அந்த அங்கேற்க நீர் பெற்றவர் பஞ்சரமாக. வேட்கைக்கு வயையும் தந்த அப்படின்னா வயையும் தந்தன்னா என்னங்க? வைகை ஆற்ற தராரு நீர் வேட்கை வைகை நதி வர வைக்கிறார். சரி சரி. அது வையை நதிதான், வைகை நதி கிடையாது. வையை தான் அந்த நதி பேரு. அதனால வாய் என்று ஐயன் அழைத்ததுனால அது வையை அப்படி ஆட்சி நதி பேரு. நெய்ய பசிக்கு அன்ன குழியும் நீர் வேட்கைக்கு வயையும் தந்த வரம் போற்றி. ஐயதனை ஈன்றால் கடலாட வேண்ட எழுகடலும் சான்றாய் வர நிறுத்தும் தாழ் போற்றி. வாண்டாள வாழும் மலையத்துவச மன்னன் அது அந்த பண்டைய தமிழ் மன்னனை கூவி தேவியோடும் கடல்ல நீராட வேள்வி வரும் வெண்வளைக்கை நங்கை விழும் விரலுக்கும் செல்வனை பெற்ற திறம் போற்றி. செல்வனுக்கு மன்றம் முடித்து வலை சென்று வேல் கொடுத்து வென்றி முடி சூழ்த்தும் விரல் போற்றி. வன்றிரல் வேல் வேலை சுவர விடுத்து உக்கிர குமரன் நாளம் புரிந்த நலம் போற்றி. வேல் வழக்கை சேயனையர் உக்கிரன் சேயனைய உக்கிரன் திகிரி எறிந்து போர் சாய முடிசிந்து. இந்திரன் புறப்பட்டு சண்டைக்காரன் அவங்க கூட சண்டை போடுறது சொல்றார். சேயனைய திகிரி எறிந்து இந்திரன் போர் சாய இந்து சயம் போற்றி. சேயனைய உக்கிரன் திகிரி எறிந்து இந்திரன் போர் சாய முடிசிந்து சயம் போற்றி. புரியல. திகிரின்னா அந்த போர்க்களத்தில் அந்த வேல் இருக்குல்ல, திகிரி மீது வேல் 3 கொடுக்குறாங்க, செண்டு வேல் கொடுக்குறாங்கல்ல. அந்த இவருக்கு வலை செண்டு வேல் கொடுப்பாங்க. வேலுக்கு அந்த இந்தியர்களை வெல்வதற்காக வேலை ஏறார். அதுதான் திகிரி எறிந்த அப்படின்னு. அது அந்த கதையில தெளிவா சொல்லியிருக்கோம். அது பதம் பிரிச்சு படிங்க. சேயனைய உக்கிரன் திகிரி எறிந்து இந்திரன் போர் சாய முடிசிந்து சயம் போற்றி. ஆயவரி வண்டம்பு தார்குமரன் மேரும் அடிமுடி செண்டெறிந்து வைப்பெடுத்த சீர் போற்றி. பண்டொரு நாள் ஆரறிய அந்தனருக்கு வேதங்களில் தேர்ந்த அந்தணர்களுக்கு 6 தத்துவங்கள் இருக்குல்ல. அது 6 அறுவகையான கலைகளிலும் மிக சிறந்த வேதங்கள் எந்த அந்தனருக்கு ஆதியம் வரை பொருள். 1 நாள் ஆரறிய வந்தனக்கு
ஆதிமறை பொருளை தேர விரித்த திறம் போற்றி. ஆறறிய அந்தனருங்கிறது அந்த யா பக்கத்துல ஆ வராது, அதனால வந்தனருக்கு ஆதி ஆறறிய வந்தனருக்குன்னு வேகமா படிச்சீங்கன்னா அந்தனரா அந்த பொருள் சொல்லுங்க. ஈரடைந்த தென்னன் குமரன் இருமுடிக்கு வாணிபராய் நன்மணிகன் விற்ற நலம் போற்றி. நன்னகர்மேல் வென்ற வருணன் விடுத்த கடல் பெருக கோபம் கொண்டு வருணன் விடுத்த கடல் பருக தொன்று முகினான் நான்கேவும் சூழ் போற்றி. சூழ் போற்றி. கன்றியவன் தொன்று முகி நான்கேவும் சூழ் போற்றி. மேகம் கடல் தொன்று முகில் நான்கேவும் சூழ் போற்றி. நான்கு கூட்டல் அப்படி வரும். தொன்று முகில் நான்கேவும் சூழ். கன்றியவன் வான் மாறி ஏழும் விழுப்பமலை நான்கும் போய் நான் மாடமான நலம் போற்றி. அம்மா இருக்கண்ண சாந்திமா செண்டமாமா தேன்மொழி அம்மா அதுல படிங்க. தேனிதழி வைத்து முடிமறைத்து மாடர் நகரெங்கும் சித்தாறு ஆடி அருள் சீர் போற்றி. சித்தராய் உண்ணவன் கை கரும்பை வாங்கி கல்யாணைக்கு தின்ன வழித்த திறன் போற்றி. தென்னவன் வெங்கனார் ஆனர் விடுத்த களிற்றை அரசிங்க சரண் தொட்டைத்த சீர் போற்றி. தொங்குதிரை முப்பிழைய காளை முளையும் குழலின முதிர்ந்த காளை மூப்பிழைய காளை முளையும் குழவியன கோப்பருவம் குணம் போற்றி. மாப்பெரியோர் தேரு நடந்தென்னை ஒரு தென்னனுக்கு அன்றனக்கிறங்கி. ஐயா இன்னொரு சொல்லுங்க. தென்னன் மாப்பெரியோர் தேரு நடம் தன்னை, அந்த முனிவர்களுக்காகிய நடனத்திலே ஒரு தென்மாண்டி மன்னன் வேண்ட கால் மாறி ஆடினாரா சாமி. ஒரு கால் ஆடுறீங்களே கால் வலிக்காதா அப்படின்னு, அதுக்காக கால் மாறி நடனம் ஆடுகிறார். அதை சொல்லார். மாப்பெரியோரேரும் நடன் தன்னை ஒரு தென்னன் தனக்கிறங்கி மாறி நடம் செய்த மலர் போற்றி. ஆரடைந்தார் வஞ்சி உயிரிழப்ப நாடு மரப்பழியை அஞ்சி வெளி செய்த வரம் போற்றி. வஞ்சமனை தாயை புணர்ந்த மகன் தந்தை தன்னை வதைத்த தீயபடி தீர்த்தவருள் சீர் போற்றி. தாயனையா ஆசன் மனைவி தன்மேல் ஆசை வைத்த மாணவனை கூசாக கொண்ட கொலை போற்றி. மாசமணர் வல்வித்தை செய்து விடு வண்ணஞ்சர வாளரவை கொல்வித்த நல்ல குணம் போற்றி. வல்லமணர் கூறிய கோட்டாவை வரவெடுப்ப கொள்ளேற்றால் வீரியம் சாய்த்த விரல் போற்றி. தாரணியில் வெந்திரல்வேன் வீணவன் முன் மெய் காட்டிட்டு அன்புடைய மந்திரியை காத்த வளம் போற்றி. அடுத்தம் படிக்கிறாங்க. நொந்திறந்த கொற்கை கோவேந்தன் குறையிறப்ப யாருப்பா படிக்கிறீங்க? அடுத்து ஐயா நான் படிக்கிறேங்க. படிங்க. நொந்திறந்த கொற்கையர்கோ வேந்தன் குறையிறப்ப சித்தராய் பொற்குவை தந்த புகழ் போற்றி. நற்குவளை மையேற்ற வாட்கண் வணி கமட வார்குவளை கையேற்றி மாலேற்றும் கைப்போற்றி. மைதீர பட்ட மங்கை பாறையுரு நீத்தாறு பைன் தொடியார் கட்ட சித்தியீந்த வருள் போற்றி. கட்ட விழா மைதீர பட்டமங்கை பாறையுரு நீத்தாறு பைங்கொடியாருக்கு அட்ட சித்தி ஈந்த அருள் போற்றி. அட்டமா சித்தி கொடுக்கிறார் சாமி. அது சரிங்க. இது வேற யாராவது படிக்கலாம், எனக்கு அது சரியா வரமாட்டேங்குதுங்க. நான் தலையை எழுதி வச்சு தாங்க படிக்கிறேன். மைதீர பட்டமங்கை பாறையொரு நீத்தார் பைந்தொடியார்க்கு அட்ட சித்தி ஈந்த அருள் போற்றி. கட்டவிழா
தாரார் கரை கரை இரவி தாழ்திறந்து காப்படைத்து சீரார் விடைபுரித்த சீர் போற்றி கட்டவிலார் தாரார் கரையிரவிற்றாள் திறந்து கட்டவிழார் தாரார் கரை இரவிற்றாள் திறந்து காப்படைத்து சீரார் விடைபுரித்த சீர் போற்றி. அந்த வேதங்கள் பூசித்த அந்த இது அந்த நடை திறந்து அந்த ஒரு சம்பவம், அது வரலாறு, பெரிய வரலாறு. அது பைந்தொடிய மைதீர பட்டமங்கை பாறையுரு நீத்தார் பைந்தொடியார்க்கு அட்ட சித்தி இந்த அருள் போற்றி கட்டவிழா தாரார் கரையிரவில் தாழ் திறந்து காப்படைத்து சீரார் விடைபுரித்த சீர் போற்றி ஆரானை மூண்டு வரும் தென்னன் முனைப்போர்க்கு தண்ணீர் தந்த ஆண்டு அருள் போற்றி சடையன் மாழ்வன் பணத்து கெட்டான் வடிவெடுத்து பொன்னணையாள் தன்மனையில் சென்ற நடை போற்றி. பாடுங்க. அடுத்தது யாரு? ஐயா ராஜேஸ்வரி அம்மா ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. தென்னன் எதிர் ஆயிரவாம் பரிகோடு அரவணை ஓடையினில் வீய வளம் திரிந்த வேல் போற்றி தூய வளம் ஒல்கும் அடியார் குலாவ தனிக்கோட்டை நல்வணிகன் மாமனென வந்து வழக்குரைத்து நாதியர்பார் சேயநிதி வாங்கிய அருள் சீர் சேமநிதி வாங்கிய அருள் சீர் போற்றி கோமகனை ஆட்டிய வன்பழி தீர்த்த ஆண்ட சிவலோகம் காட்டி அருள் கருணை கண் போற்றி பாட்டிசைக்கும் பாணன் அடிமை என பாடி விறகெடுத்த நாணமில்லாத நடை போற்றி பாணனுக்கு செந்தமிழார் ஈட்டும் திருமுகத்தை சேரனிடை தந்த அருளி செய்த தனம் போற்றி வந்திரைஞ்சி அற்பொழியும் மாறி வெள்ளம் தாழ்ந்து இசைக்கும் பாணனுக்கு பொற்பலக இட்ட புகழ் போற்றி கற்பதனான் மாட்சி பெரு பாடினியை வாதுக்கு போற்றாடன் தோல் சுமையாய் தாங்குவித்த சூழ் போற்றி காட்சி பெற மாயாமல் வெஞ்சுரத்து வல்லேன குட்டிகட்கு தாயாய் முளை கொடுத்த தாய் போற்றி வீயாத ஏனமிரன் தாரணையும் ஈராறு மந்திரியா மீனவனுக்கு ஈந்த விரல் போற்றி வானவழி எய்தெளியனான விரும்புகற்கு உபதேசம் வைத்து வழி தந்த வரம் போற்றி சித்தம் நெகிழ் பத்தியினார் சூழ்ந்து வழிபாடு செய்யும் நாரைக்கு முத்தி கொடுத்த முறை போற்றி சித்தரணி கோசரவு நான்மாட கூடலை அளவாய் வானகிரி போல் வளைந்த மான் போற்றி கோலமறி சுந்தர பேரம்பு எய்தி சோழன் கடற்சேனை சுந்தர நாடியந்த அருள் போற்றி செந்தமிழ் நூல் ஆய்ந்தவர் கல்வி அளந்தறியும் பொற்பலகை ஈந்த கருணை இசை போற்றி வேந்தன் இடை சொற்சுவையான் பாடல் தொடுத்து தருமிக்கு பொற்கிளி தந்த புகழ் போற்றி நக்கீரன் மெய்வெந்து அளர்ந்த கண்ணால் வெந்தொடை வீழ்ந்தோனை கைத்தந்தேரிட்ட கரை போற்றி மை தவிர ஏதமுறும் இயற்றமிழை தென்மலைய மாதவனுக்கு ஏற்றுவித்த மான் போற்றி பாதணிந்த மங்கள மண்டபத்து வந்தூமல் சங்கத்தார் சங்கையற தேற்றும் தமிழ் போற்றி சங்கையாய் போன இடைக்காடன் பின் போய் பாடல் கேட்ட அரசன் மானநிதி நல்விக்கும் மான் போற்றி
மீன் மகனாய் செங்கையொரு நான்குடைய தின்மீன் பிடித்து வளை மங்கையை வேட்ட மனம் போற்றி. துங்கமர ஆன்ற திருவாத ஊர் அந்தணருக்கு 5 எழுத்தின் 3 பொருள் ஏற்று முறை போற்றி. தேன் ததும்பும் வேம்புணரும் தாரன் முன் வெவ்வாய் நரித்திரளை வாம்பரியால் தந்த வரம் போற்றி. வாம்பரிகன் நின்ற பரிகன் இனம் பிடுங்கி ஊளையிட்டு நின்று நரியாகும் செயல் போற்றி. அன்றொருத்தி காலாய் முதுகில் அடிபட்டு மண் சுமந்து தாளாண்மை செய்த சயம் போற்றி. கோலமணர் வீர்கெட கூனிமிர்த்து வெப்பொழித்து பாண்டியனை நீர் புனைவித்த நிலை போற்றி. சீரமணர் அங்கனலும் வேகவதியாரும் தமிழறிய வெங்கழுவிலேற்றும் விரல் போற்றி. அங்கொருத்தில் மன்றருக்கு சான்றாக வன்னி கிணறு லிங்கம் அன்றழைத்து காட்டும் அருள் போற்றி. அன்று இறைவன் ஆற்றிய ஆடல் 64 சாற்றிய தென்முனிவன் தாள் போற்றி. சாற்றிய வண்ணம் கேட்டு அர்ச்சித்த மாமுனிவர் தாள் போற்றி. தன் அங்கையர்கண்ணி தாள் போற்றி. அண்ணல் அருள் போற்றி. மதுரை நகர் விண்ணிழந்து பொற்கோயில் போற்றி. கருணை முகப்போது போற்றி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய. படிச்சிட்டீங்களா ராஜே? ஐயா மழை தட்டி எடுக்குதுங்கய்யா பாடி முடிச்சதுக்கப்புறம். மழை இங்கே பாடி முடிச்சதுக்கப்புறம் மழை சரியான மழைங்க. எங்க? திருப்பூர்லங்கய்யா. நீங்க பாடாதனால மழை வந்துச்சுன்னு சொல்லாறீங்களா? பாடுனங்காட்டிக்கு மழையை கொடுத்துட்டாருங்கய்யா சாமி. எப்படியா 2 வரி திக்கி தெளிவி பாடிட்டீங்க. இவ்வளவுதான் மிக எளிமையானது. 10 தடவை படிச்சீங்களா ஈஸியா வந்துடும். அதிகபட்சம் 3 நிமிஷம் தான் அவன் பண்ணேன். சரிங்கய்யா. வேற ஏதேனும் இந்த பாடலை பாடினா திருவிளையாட புராணம் நீங்க நம்ம வகுப்பில் இருக்கிற யாராவது குழந்தைகளுக்கு உங்கள் வீடு அல்லது அக்கம் பக்கத்துல குழந்தைகளுக்கு வாரத்துல ஒரு நாள் இந்த திருவிளையாடல் கதைகள் சொல்லி அவங்களை திருவிளையாட புராண ஆராய்ச்சி மையத்துக்கு அறிமுகப்படுத்தி ஏதோ பரிசு பெற விரும்பினால் நீங்கள் தெரிவித்தால் உங்களுக்கு அதற்குரிய அழைப்பானை யார் இதை முருகேசன் ஒரு ஐயா மதுரையிலேருந்து செய்கிறாங்க. அவங்க நிறைய நம்ம இந்த ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் தினமலர் ஸ்தாபகர் லட்சுமி பெரிய ஐயா, இன்னும் நிறைய அன்பர்கள் நான் எல்லாம் சேர்ந்து இந்த திருவிளையாட புராணத்தை, ஏன்னா எல்லாருக்கும் 64 திருவிளையாடல் தான் சொல்றாங்க. சிலருக்கு 63 64 குழப்பம் ஆயிடுச்சு. 63 திருவிளையாடல் 64 நாயன்மார், 64 திருவிளையாடல் 63 நாயன். ஆக இந்த குழப்பம் நீங்க அடுத்த தலைமுறைக்கு தெரியும். நமக்கு நம்ம தலைமுறையில திருவிளையாட புராணம் 63 யாருக்கும் தெரியல. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு பெருமுயற்சி எடுத்து ஒரு பெரிய குரூப்பே இதுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மீட்டிங்ல பேசும்பொழுது முருகேசன் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு. தென்மதுரைக்குள் மட்டும் இருந்த தமிழ் இந்த திருவிழா புராண ஆராய்ச்சி மையம் திருவிழா புராணம் சொக்கர் வந்த பிறகு உலகம் முழுக்க போயிருக்கேன் நாங்கள். ஏன்னா நிறைய இடத்துக்கு இலங்கை கட்டி எல்லா இடத்துக்கும் எல்லாம் புத்தகம் அனுப்பிச்சு எல்லாம் இலவசமாக தான். இது எதுவும் கட்டணம் எல்லாம் கிடையாது. அது ஒரு அற்புதமான ஒரு பற்றாளர் கூட்டம். அங்கு சிலர் திருவேடத்தோட இருப்பாங்க, சிலர் சாதாரண இருப்பாங்க. ஆனா சேவை பார்த்தா வேற லெவல்ல செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆக அப்படிப்பட, அதாவது சான்றோர் கோடானு கோடி கொடுத்து குடிக்கிறந்தார் கோடாம் நல்ல உயர்ந்த சான்றோருடைய நட்பை கோடி கோடியாய் கொடுத்தாவது தேடிக்கொள்ள வேண்டும் என்பார் ஔவையார். அவ்வழி சான்றோர் மிக்க சபை அந்த திருவிளையாட புராண ஆராய்ச்சி மையம். என்ன அங்க அதுல பாத்தீங்கன்னா அங்கேற்கண்ணியுடைய அறங்காவலர் தலைவர் அந்த குழுல அவரு மிக முக்கியமான செயலாளரா இருக்காங்க. அடியேன் சென்ற பொழுது என்னங்கயா மதுரைக்கு போலியான்னு அவரு முருகேசனைய கேட்டாங்க. என் பிள்ளை ரொம்ப பிஸியா இருக்கா. அப்புறம் பார்த்தா டாக்டர்
சத்தம் போடாம சிவனடியாரை சிறப்பாக தரிசனம் செய்து அனுப்பின்னு விசிங்கர்களே அவர் ஓட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் அடியேனும் உடனுடன் சென்று அவனை மிக சிறப்பா வழிபாடு செய்தோம். அதுக்கு பிறகு ஐயா அவங்க நம்ம கிட்ட சொல்லிய வண்ணம் நம்ம அன்பர்கள் யாரேனும் மதுரைக்கு சென்றால் இரவு நேரத்தில் போயிட்டு நம்முடைய அடியார்கள் வீட்டுல தங்கிக்கலாம். அது ஒரு பெரிய நெட்வொர்க், ஒரு குடும்பம், நாங்கெல்லாம் பெரிய குடும்பம்னு வச்சுங்களேன். அவங்க வீட்டுல தங்கிட்டு விடிய கால திருவனந்தலுக்கு உங்களை கூட்டி போய் நல்லபடியா தரிசனம் பண்ணி வச்சு நிறைவா நீங்க அப்பாடி நல்ல சாமி கும்பிட்டோம், அப்படி நல்ல மீனாட்சியை பார்த்தோங்கிற ஒரு நிலையோட வர முடியும். ஆனா எப்பொழுது சென்றாலும் இரவு நேரத்தில் அங்கு தங்குவது போல் செல்லும். ஏன்னா அப்பதான் அங்க இருக்கிற அந்த ஐயாக்கள், அந்த அம்மாக்கள்லாம் எவ்வளவு தூரம் அந்த மீனாட்சி வாழும், அந்த திருவிளையாடல் மீதும் தமிழ் மொழி மீதும் எவ்வளவு பற்று வச்சுக்காங்க. நாம இப்படி வாழ முகிழ வேண்டுமானால் அங்கெல்லாம் போய் அந்த அன்பர்களை சந்தித்து அப்படி வந்து அது ஒரு பெரிய நிலை அது. அதனால பெருமானுடைய பேரொரு கருணை வந்து அங்க எப்படின்னா எங்க போனாலும் ஒன்னே ஒண்ணு, சாமியுடைய பேரொருக்கு சொன்னா அதனுடைய பேரொருக்கு. நீங்க தில்லைக்கு சென்றாலும் சரி, மதுரைக்கு சென்றாலும் சரி, உங்க ஊர்ல எப்படி உங்க சாமி கிட்ட போய் நிம்மதியா கும்பிடுவீங்களோ அப்படி கும்பிடுற அளவுக்கு சொக்கநாத பெருமானுடைய பேரொரு கருணையும் நடராஜ பெருமானுடைய தனி கருணையும் இருக்கு. அதனால இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த போற்றி கழிவென்பா இன்னும் மதுரைக்கு போல எழுதி வச்சதோட சரி. நேற்றையானு நினைச்சேன், அவங்க திங்கக்கிழமை புக் பண்ணுங்கன்ட்டாங்க. மதுரையில் இருக்கும் அன்பர்கள் எல்லாம் எல்லாருக்கும் முன்பாக நாங்க சொக்கநாதர் படிப்போம்னு சொன்னாங்க. ஆனா பாண்டி நாட்டை சேர்ந்த பாலசுப்ரமணியாவுக்கு மட்டும்தான் அந்த தவம் கிடைச்சிருக்கு. மற்றவங்களா இன்னும் புத்தகம் போய் சேரல. இருந்தாலும் இதை பெற்றவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதோ இது விளையாட்டுல நீங்க இந்த பதிகத்தை வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு உங்க ஊர்ல உங்க வழிபாட்டு மூர்த்தி சாமி மூலவர் ஃப்ரீயா இருக்குள்ள ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமையில பெரும்பாலும் கோயில் கூட்டம் வராது. அந்த நேரத்துல கூட்டம் இல்லாத நேரத்துல சாமியை கவனிச்சுட்டே இந்த போட்டி படிச்சுட்டா அந்த சாமி திருமேனியில ஒரு ஒரு ஒளி, அது என்னன்னு சொல்ல முடியல. எங்க மாதபசாமி சொன்ன பிறகு இதை நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அவங்க படிச்சுட்டா ஐயா ஆமாங்கய்யா இதை படிச்ச சாமி ஒரு மாதிரியா குசியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி நானும் படிப்பேன்னா என்ன கோயிலுக்கு பக்கமே விட மாட்டேங்கிறாரு சாமி. நாளைக்கு தான் போய் படிக்கணும். ஏன்னா ஒரு தன் பிள்ளைகள் மகிழ்வதை பார்த்து மகிழ்பவள் தாய். தாயை பற்றி தந்தைக்கு மட்டும்தான் கவலை இருக்கும், பிள்ளைகளுக்கு கவலை இருக்காது இல்லை. அதுபோல எல்லா நாளும் உன்னாட்டம் அம்மா சாந்திம்மா சென்டம் ஒண்ணுமே நீங்க படிக்கவும் மாட்டேன்ட்டீங்க, பேசவும் மாட்டேன்றீங்க, ஒன்றும் புரியலையா என்ன? லைன்ல இருக்கீங்களா? இருக்கீங்கன்னு தான் தெரியுது. கைலாஸ் ஐயா, அந்த அம்மா பேசவே இல்லை, தூங்கிட்டாங்களா? அம்மா சென்டம் அம்மா நமச்சிவாய் வாழ்கங்கம்மா. அக்கா சாந்தி அக்கா மியூட்ல இருந்து பேசுறீங்களா? சாந்தி அம்மா மைக் பட்டனை கொஞ்சம் அழுத்தி விட்டீங்கன்னா மியூட் அன்மியூட் ஆயிருமா? சாந்தி அம்மா. ஐயா அவங்க தான் எனக்கு மெசேஜே அனுப்பிச்சாங்க ஐயா, நான் கவனிக்கவே இல்லை. இல்ல இப்ப பேசுங்க. நமச்சிவாயங்க ஐயா. ஐயா லைன் சரியா கிடைக்கலங்க ஐயா, நைட் எல்லாம் மழை இங்க. ஓ சரி சரிம்மா. எப்போ கேக்குதா? சரியா எனக்கு கேட்கல, நான் பேசுறது எனக்கு கேக்குது, சரியா கேட்கல, அதான் மியூட்ல போட்டுங்க ஐயா நானு. சரிங்கம்மா. இப்ப நாங்க சரியான மழைங்க ஐயா, ராத்திரி சரியான மழைங்க ஐயா இங்க. அந்த மழையை அப்படியே மேட்ரு பக்கம் அனுப்பிச்சு விடுங்க, இங்க மழையே பெய்ய மாட்டேங்குது. அதுதான் ஏன் நானே ஆர்வமா வந்த படிக்கிறது, சரியா எக்கோ அடிக்குது எனக்கே, நான் பேசுறது நல்லா கேக்குதா? சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் விளையாண்டுட்டேங்க ஐயா நானு. சரிங்கம்மா, ஒரு நாள் ஓய்வு கிடைக்கும் பொழுது கூப்பிடுங்க, படிச்சுக்கலாம். நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட்ல போடுங்க ஐயா, நாங்க படிக்கிறோங்க ஐயா. வாய்ஸ் ரெக்கார்ட் பதிவு பண்ணிருக்கீங்களா கைலாஸ்? ஐயா பண்ணியாச்சுங்க, நான் அனுப்பிச்சிடுறேங்க ஐயா. அனுப்பிச்சு விடுறாங்களா? எனக்கு ரொம்ப பாடணும் கேட்கணும் தாங்க ஐயா சார். தனியாக அனுப்பிச்சுடுறேன். ஏதாவது ரொம்ப பார்க்கணும் கேட்கணும்னு இறைவன்கிட்ட நினைச்சுமா இருந்தாலும் ஏதோ ஒன்று இது மாதிரி காமெடி பண்ணி நம்மளை காமெடி பீஸ் ஆக்கிடுவாரு. கட்சியில என்ன காமெடி ஆகிட்டாரு பத்தியா கொடுமை. ஐயா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் போட்டேன் ஐயா, நான் என்னன்னு கேட்க எக்கோ அடித்த பாரு நான் பேசுறது எனக்கு ரிட்டர்ன் அப்படியே வருதுங்க ஐயா, இது சரியா கேட்கலைங்க ஐயா.
சரி அக்கா நான் கேட்டேன், நீங்க மெசேஜ் போட்ட பிறகுதான் நான் பார்த்தேன். இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன், உடனே அட்டன் பண்ணிட்டேன். தேங்க்யூ. எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும் போட்டு விட்டாங்க ஐயா. சரி பரவாயில்ல, நம்மளால கேட்க முடியலனாலும் அவங்க எல்லாம் கேட்கட்டும் தாங்க ஐயா போட்டு விட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆண் பெயர் நமக்கு கிடைக்கோ இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற மனமே ஒரு ஆசிரியக்குரிய சிறந்த மனமா இருக்கு. பரவாயில்ல ஐயா. இன்னும் ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த மாதிரி புத்தகம் ஒண்ணா கொஞ்சம் பெரிய எழுத்துல போடுங்க ஐயா. கண்ணாடி இல்லாம ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப குட்டி குட்டியா இருக்குது. அப்படியா? லென்ஸ் பூத கண்ணாடி ஒண்ணு உங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சு விடுறேன். ரொம்ப சின்ன சின்னதா இருக்குதுங்க ஐயா. நான் அது அவர்கிட்ட அச்சு போடக்குள்ள பேக்கெட் சைஸ் போட சொன்னதுனால அவங்க எழுத்த சின்னதாக்கிட்டாங்க. நான் அடுத்த முறை இதே மறுபதிப்பு போடும் பொழுது பெரிய எழுத்துல போட்டுடலாமா? இதை விட அடுத்த சைஸ் லெட்டர்ல போட்டோமா கரெக்டா இருக்கும். ஆமாங்க ஐயா. சரிங்கம்மா. நீங்க வாய்ஸ் நான் கேக்குறேங்க ஐயா. பாருங்க நான் பேசுறது எனக்கே ரிட்டர்ன் வாய்ஸ் வருது அப்படியே. நீங்க அந்த இதுல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அந்த கூகுள் மீட்ல போயிட்டு அது கேட்கும் இதுல ஏதாவது குறை இருக்கான்ட்டு. அதுல வந்து எக்கோ வருதுன்னு தட்டுனீங்களா அடுத்த நிகழ்ச்சிக்கு அதை அவாய்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்க ஐயா. பரவாயில்ல, கேட்டுட்டு தான் இருந்திருக்கீங்க. நான் கேட்டேங்க ஐயா. நான் திரும்ப பேசுறது எனக்கு எதாவது கேக்குதா? சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண விடாது, யாரையும் மைக் ஆஃப் பண்ணிட்டேங்க ஐயா. அதுதான். சரிங்கம்மா. ஐயா நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய். பொதிகையில 6:30 6:45 மணி மட்டும் திருவிளையாடல் புராணம் சொல்லிட்டு இருக்காருங்க. இது 4வது தடவை சொல்றாரு கணேசன் ஐயா. வாய்ப்பு கிடைச்சவன்னு கேட்டு பண்ணீங்க. யாரோ திருவிழா புராணம் வகுப்பு எடுக்கிறாங்களாம்மா, கேட்டுங்கம்மா. இல்லைங்க ஐயா, டிவியில பொதிகையில 6:30 6:45 மணி மட்டும் வருதுங்க. வரலாறு சொல்றாரு திருவிளையாடல் புராணம். இப்ப நாரைக்கு முக்தி கொடுத்த இது வரலாறு வந்துட்டு இருக்குங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கேட்டு. புதிய டிவில வருதான்னு கேட்டுக்கோங்கம்மா. பொதிகையில வருதுங்க ஐயா. அதான் பொதிகை. ஐயா நமச்சிவாய் வாழ்கங்க ஐயா. ஐயா இந்த பரஞ்சோதி முனிவர்னா யாருங்கய்யா அவரு? பரஞ்சோதி முனிவர் தான். அவர் வந்து மிக பெரும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அன்பர். அவரு நம்முடைய சொக்கநாத பெருமானிடத்து மாறாத காதலுடையவர். அவர் வந்து இறைவனுடைய 64 திருவிளையாடல்களையும் தொகுத்து பாடல் வடிவில போட்டிருக்காங்க. அது எப்படின்னா, இந்த திருவிழா புராணம் வந்து எப்படி வந்ததுன்னா, இறைவன் எங்க சாமி அவரை காப்பாத்தினாரு இவரை காப்பாத்தினார் நிலை மாறி எங்கள் இறைவன் எல்லோரையும் கரிக்குறி வந்து எல்லாத்துக்கும் அருளினார் என்பதை தெளிவுபட சொல்வதற்காக இறைவன் அருளால் இந்த பாடல்கள் எழுதப்பட்டன. இதை வந்து பரஞ்சோதியாருடைய இது வடமொழியில 18 புராணம் இருக்கு. அந்த 18 புராணங்களை அதையெல்லாம் கற்று கேட்டு தெரிந்தவர் ஒருவர் வந்து பரஞ்சோதி முனிவர். அவர் வந்து இந்த திருவிளையாட புராணத்தை வந்து மதுரையிலும் தென்பாண்டி நாட்டிலும் பெருமான் அருளிய திருவிளையாடலாக இவர் வந்து வெளியேற்றினார். எப்படி கச்சியப்ப சிவாச்சார் கந்த புராணம் ஏற்றினாரோ அதுபோல இவர் வந்து பிரம்ம புராணங்கள் முதலியவற்றையெல்லாம் கேட்டும் கற்றும் அவ்வழியில் சிறந்து இவர் இதை தந்துள்ளார். அவருடைய வரலாறு நம்முடைய 4 வரலாறை தொட்டு பேசும் பொழுது தனிப்பட்ட முறையில் அது பெரிய வரலாறு, அவருடைய வாழ்வியல். அதை நாம் வந்து அங்கு சிந்திப்போம். என்ன கைலாஷ்? சரிங்க நன்றி. என்ன இவர் வந்து வேதாரண்யம்ங்கிற ஊரை சேர்ந்தவர். இவரு சரிங்க. இதை பற்றி சுருக்கமா வேணா இப்ப சிந்திக்கலாம். என்ன, இந்த இறைவனுடைய 64 திருவிளையாடல்களை வந்து ஃபர்ஸ்ட் எழுதினவர் யாருன்னா, அந்த எப்படி நமக்கு இதனுடைய 63 வரலாறு திருத்தொண்ட திரு அந்தாதின்னு எழுதி சின்ன புத்தகமா இருந்தது இல்ல? ஆமாங்க. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லை வாழந்தனது மடியார் பாடி வச்சிருந்தார்ல, அதுபோல இந்த 64 திருவிளையாடல்களையும்
வந்து திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் அப்படிங்கிற பேரில் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர் வந்து புராணமாய் எழுதியிருந்தார். இவர் வந்து 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் காலத்துக்கு பிறகு 400 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 17ஆம் நூற்றாண்டுல இந்த பரஞ்சோதி முனிவர் இந்த 64 திருவிளையாடலும் விரிவா பாடி அருள்றார். திருத்தொண்டதை உர பாடியவர் இந்த 64 தினம் பாடி வைத்தவர் பெரும்பற்ற புலியூர் நம்பி அப்படிங்கிறவர். இவர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நம்முடைய பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யத்தை சேர்ந்தவர். இவர் தமிழ் வடமொழி இரண்டிலும் மிக சிறந்த புலமை பெற்றவர். சிவபக்தரான இவர் வந்து தலையாத்திரையாக பல்வேறு தலங்கள் போறாரு. மதுரைக்கு வந்து சொக்கநாத பெருமானையும் அம்மையும் வழிபட்டு அவர் அங்கே தங்கி இருக்கும் பொழுது மதுரையில வந்து மதுரை நகர் சான்றோர்கள் இவர்கிட்ட வடமொழியில் இருக்கும் மதுரை தல பெருமைகளை தமிழில் நீங்கள் வந்து பாட வேண்டும்னு கேட்குறாங்க. அதை தொடர்ந்து அந்த வடதமிழில் இருந்த திருவிளையாடற் புராணத்தை இவர் பாடி அருள்கிறார். இந்த செய்தி வந்து திருவிளையாடற் புராணத்தில் 25வது பாடலில் அகச்சான்றா பாடியிருக்கார். இந்த திருவிளையாடற் புராணம் வந்து 3361 செயல்களை கொண்ட ஒரு பக்தி சுவை இலக்கிய நயம் மிகுந்த ஒரு நல்ல நூல். என்ன இவர்கள் வந்து இந்த நூல் வந்து பாண்டிய வம்சாவளி எப்படி மீனாட்சியிலிருந்து சுந்தரபாண்டிலே எப்படி பாண்டிய வரலாறுலாம் வருதுங்கிறது தொகுத்து அதற்கு அந்த அப்படியே வரும்பொழுது இவர் காலத்துக்கு 7ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த நரி குதிரை பரியாக்கி இது எல்லாம் வைத்து இவர் வந்து இந்த திருவிளையாட புராணத்தில் விளக்கமாக பாடியிருக்கார். அதனால வந்து இவன் நம்ம போன்ற ஒரு அடியார், சுருக்கமாக சொன்னான், நல்ல தமிழ் கற்ற சான்றோர், அனைத்து பன்மொழி பண்டிதர். அதனால இவரை பற்றி நமக்கு கிடைத்த செய்தி சிறிய செய்தி இவ்வளவுதான். மீதி வந்து அவரை பற்றி நிறைய வரலாறு இருக்கு. ஆனா அந்த பரஞ்சோதி முனிவர் இவர் தானாங்கிற ஒரு வினா இருக்கிறதுனால அதுக்கு மேற்கொண்டு சொல்ல முடியல. எதையும் மெய்ப்பொருள் கண்டு சொல்லுதல் தானே சிறப்பு. இவர் வந்து வேதாரண்யத்தில் வாழ்ந்த ஒரு சிவனடியார், அப்படித்தான் குறிப்புகள் வந்து பொதுவாக சொல்லுது. இவர் வந்து வடதமிழ் வடமொழி தென்மொழி எல்லாம் கிடையாது. இப்ப நம் தமிழ்ல பாத்துனீங்களா, என்னங்க வாங்க உட்காருங்கிறது ஒரு தமிழ், இனாயா வையா குந்திக்கியா அப்படிங்கிறது ஒரு தமிழ், என்னப்பா நின்று நிற்கிறா உட்காரு என்ன உட்காரு ஏதோ சொல்லுவாங்க சென்னையில. இது எது என்ன தமிழ்னே தெரியல, எது தமிழ்னு தெரியல. இது போல பல்வேறு பிராந்தியங்கள், அது இந்த மதுரைக்காரங்க தென்காசிக்காரங்க பேசுகிற தமிழ்லாம் அது வேற மாதிரி. கன்னியாகுமரிக்காரங்க மலையாளம் சொல்லுவோம். நம்ம திருச்சி பக்கமானா அங்கிட்டு இங்கிட்டு இதெல்லாம் வரும். மதுரையில வந்து மதுரை தமிழ் என்னைக்கு அது எங்க மண்ணை விட்டு, ஏன்னா அது மதுரை தமிழ், தென் போன்ற தமிழ். இனிமையா பேசுறேன். என்னங்கண்ணே இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஆச்சி வரையலா, மீனாட்சி பார்க்க போறேன் அப்படி ஒரு மாதிரி பேசுவாங்க. என்ன இதுல எது தமிழ்னே தெரியல. அது போல இந்த உலக மொழிகள் எல்லாம் தமிழ் மொழின்னு ஒரு புரிதான். அதை பற்றி நம்ம அந்த பேசிப்போம் ஏற்கனவே. அதனால அந்த வடதமிழ் தென் தமிழ் தான் இருக்கு. ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பிரகதீஸ்வரர்ல கல்வெட்டுகளை பார்த்து எழுத்து புரியலையே இது தமிழான்னு பேசிட்டு இருந்தோம். ஒரு குஜராத்தி பக்கத்துல இருந்து இது வந்து எங்க பழைய காலத்து குஜராத்தி லாங்குவேஜை நான் படிக்கிறேன்னு படிச்சு எங்களுக்கு பொருள் சொன்னார். ஆக தமிழ் கோட்டெழுத்து வட்டெழுத்து கால எழுத்து ராஜராஜ தமிழுக்கு வந்து காலகட்டம் உண்டு. சித்திரை எழுத்து கோட்டெழுத்து, சித்திரை எழுத்து கோட்டெழுத்து, சதுர எழுத்து வட்டெழுத்து சதுர எழுத்து. இதுல கோட்டெழுதிய மொத்தம் 8 பதிவா வந்து தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர் பிரிக்கிறாங்க. அதுல வந்து முதல்ல சித்திரை எழுத்து மனிதன் ஒரு உருவத்தை காட்டுறாங்க, ஒரு மனிதன் போகிறான்னா ஒரு மனிதன் போட்டு நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது என்ன ஆச்சுன்னா இடப்பற்றாக்குறையினால நிறைய ஏரியா தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக இந்த மனிதனுடைய தலை உருண்டையா போட்டு கோடு போட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த சித்திரை எழுத்து வந்து எங்க இருக்குன்னா இன்னைக்கு ஜப்பான்ல இருக்கு. கோட்டெழுத்து வந்து சீனால இருக்கு. வட்டெழுத்து நம்முடைய இதுல இருக்கு. எங்க கோட்டெழுத்து மற்றது சேர்ந்து வட மாநிலங்கள் முழுக்க இருக்கு.
விட்டுருங்க. வட்டெழுத்து பாத்தீங்களா, தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் வந்துடுச்சு. சதுர எழுத்து, வட்டெழுத்து, சதுர எழுத்து, வட்டெழுத்து, கூட்டு மலையாளம். அப்புறம் தமிழ் எடுத்துக்கலாமா? இப்ப மழை வந்து சதுர வராது எழுத்து வந்து இப்ப ஆங்கில வடிவத்துக்கு போயிட்டு எதுவும் பண்ண இருக்கு. இன்றைய முடியாதுமா. ஆட்சியாளரால் வந்து அம்மா இங்கே வாவான்னு அடுத்த தலைமுறை பேரம் பேத்திங்கெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி படிப்பாங்க. தமிழ் மொழி தெரியாது. அவ்வளவு கேவலமா இந்த 50 வருஷத்துல வாழ்ந்த தமிழ் பற்றாளர்களும் பெத்தவங்களும் தமிழை சாகடிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்றது, அது பாட்டு கிடக்குது. அவ்வளவுதான், வேறு சிறப்பு உண்டா? மணி 1:40 ஆயிடுச்சு. யாருக்கு என்ன பண்ணிட்டு ஐயா, என்னோட கருத்து ஒண்ணு சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுங்கம்மா. இங்க இருக்கிறவங்களும் பாமர மக்கள் இப்ப எங்க பசங்க கிட்ட கொடுக்கணும் படிக்கணும்னு வச்சோம்னா, இப்ப 2 லைன் ஒரு பேராகிராஃப் ஐயா ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க, ஒரு கோலன் வச்சு அவங்க சேர்த்துதாங்க ஐயா படிப்பாங்க. அடுத்த பேராகிராஃப்னு கொண்டு போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க அடிக்கும் போது போற்றி அது ஒரு ஸ்பேஸ், ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் லைன் கொண்டு போங்க ஐயா, நற்றையவர் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லைன் கொண்டு போய் படிக்கிறவங்க கிராமத்து மக்கள் கொஞ்சம் ஈஸியா படிப்பாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து அது நீ இப்ப போட்டின்னு முடிஞ்சிச்சு நமக்கு தெரியுது, அடுத்த லைன் நம்ம அதை கொண்டு போகணும். ஆனா இங்க ரூரல் ஏரியா தான் அவங்கள நிறைய சேர்த்தாங்க ஐயா படிப்பாங்க. பசங்க கிட்ட கொடுத்தாலும் அப்படிதான் படிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது எதுக்காக போட்டதுன்னா, இது முதல்ல வந்து இந்த புத்தகம் போட்டதுக்கான நோக்கம் வந்து அந்த திருவாடபுராண ஆராய்ச்சி மைய ஆசிரியர்களுக்காக அவர்கள் இந்த பாடல்களை மனப்பாடம் பண்ணி குழந்தைகளுக்கு வரலாறு சொல்லும்போது தடுமாறாதற்காக தான் போட்டது. தவறா இருந்தா மன்னிச்சுங்க ஐயா. இல்ல அடுத்து எங்களோட இப்ப அடுத்த பதிவுன்னு 1000 பிரதி தான் இப்படி போட்டிருக்கோம். மீதி எல்லாமே பதம் பிரித்து தான் வருது. கேப் விட்டு கொஞ்சம் போட சொல்லுங்க ஐயா. போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கும். பிரிச்சிருந்தாலும் பிடிக்காம நமக்கு நல்லா இருக்கும் படிக்கிறது. இல்லம்மா, அடுத்து எப்படி போட்டுனா, ஒரு போற்றி முடிஞ்சா அடுத்த பேராகிராஃப்க்கு அடுத்த வரி போயிடும். ஆமா, ஸ்பேஸ் இப்ப மேல காப்புக்கு போட்டிருக்கீங்க பாருங்க ஐயா, ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரி ஸ்பேஸ் வரும்போது படிக்கிறது ஒரு ஆர்வத்தோட படிப்பாங்க. அது மாதிரி இன்னும் இது வந்து ஒரு 1000 பேர் எங்க திருவிழாபுராண ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக மட்டும். அதுல மிச்சம் மீதி இருந்தது உங்களை மாதிரி நம்ம இந்த நீங்களா இந்த கலந்துரையாடல வரணும், இந்த எல்லா புத்தகமும் அவங்களுக்கு தான் போயிருக்கும். அதனால அடுத்த வெளியீட்டுல வந்து தெளிவா பதம் பிரிச்சு எல்லோரும் படிக்கும் வண்ணம், குழந்தைகள் படிக்கும் வண்ணம் போட்டலாம். உங்களுடைய ஆலோசனை குழந்தைகளுக்கு போனதான் அது அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும். இல்ல, குழந்தைகளுக்கு போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைகள் இதே மாதிரி படிக்கிற ஒரு 20,000 குழந்தைகள் இருக்காங்க. மற்ற குழந்தைகளுக்காக இப்ப அடுத்த பதிப்பு போடும் பொழுது பதம் பிரிச்சு போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா. கண்டிப்பா நான் பாடி நீங்க அனுப்புங்க ஐயா, பாடி நான் அனுப்புறேங்க ஐயா உங்களுக்கு. சரிங்கம்மா. எப்ப ஃப்ரீயா லைன்ல நான் கண்டிப்பா பாடி அனுப்புறேங்க ஐயா. ஒரு பக்கமா வரும். கண்டிப்பாங்க. நான் பார்சல் வந்தது உங்களுக்கு அனுப்பிச்சு, நீங்க அதை கூட பார்க்கவே இல்லைங்க ஐயா என்ன வரைக்கும். இல்லையே, நான் பார்த்துட்டேன், நீங்க கவனிக்கல. ஆயிருக்கும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு புத்தகம் வந்ததை போட்டோ பிடிச்சு எல்லா புத்தகத்தையும் அழகா அப்படியே காப்பி பண்ணி அனுப்புனது நீங்க மட்டும்தான். வேற யாரும் புத்தகம் வந்ததுன்னு கீதா கூட சொல்லல. ஐயா நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க ஐயா, அடுத்த வகுப்புக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. நீங்க ருத்ராட்சம் வந்ததுன்னு தான் சொன்னீங்க. புத்தகமும் இது வந்துச்சுன்னு சொன்னேங்க ஐயா. எனக்கு ருத்ராட்சம் மேல ரொம்ப அதீத ஆர்வத்தால ருத்ராட்சத்தை முன்கூட்டி முதல்ல சொன்னேங்க ஐயா. முதல்ல சொன்னதான் கருத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்க கண்ணு, எல்லாம் முயற்சி செய்து படிங்க. நம்முடைய செண்டம் என்ன லட்சியம் 100, நிச்சயம் 100ன்னா 100% தெரிஞ்சு படிச்சாதான் பிள்ளைங்க இந்த புஸ்தகத்தை தொடர்ந்து படிப்பாங்க. அடுத்த முறை வந்து இத வெளியிடும் பொழுது ஒரு போற்றி முடிஞ்சா அதோட அந்த பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பேராகிராஃப் குழந்தைகள் படிக்கிற மாதிரி பதம் பிரித்து போட்டுக்கணும். கொஞ்சம் பெரிய எழுத்துல போடுங்க ஐயா. நானும் படிக்கணும், கண்ணாடி இல்லாம படிக்கணும்னா எனக்கு படிக்க தெரியாதுங்க ஐயா. சரி. நிறைய பீட்ரூட் சாப்பிடுங்க. பீட்ரூட்ல வயசாயிடுச்சுங்க ஐயா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸா குடிச்சுக்கலாம். இது ஒரு விஷயம். அதனால இல்லைங்க ஐயா, கண்ணாடி வந்து பக்கத்துலயே வச்சிருக்கோம். சப்போஸ் போனா இது ஹேண்ட் பேக்ல வச்சுன்னா கொஞ்சம் புக் எடுத்தா படிக்கலாம், ஒரு போற்றி சிம்பிளா ஆகுது படிக்கலாம், 60 நாள் படிச்சுக்கலாம் டக்குன்னு. அப்ப கண்ணாடி எடுத்துட்டு போனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, கண்ணாடி போடுறதும் படிக்கணும், கவலையிலேயே சீக்கிரமா மனப்பாடம் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் சாமி இப்படி அனுப்பிச்சு விட்டு பாராட்டும்.
படிக்கல கண்ணாடி தேடக்கூடாது மனசுல பதிய வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா, சட்டுன்னு பதிய வச்சிருக்கேன். நான் கீதா மாட்டுக்கல நான் டக்குன்னு ஒப்பிச்சிருவேன் ஐயா. அவங்க சொல்லுவாங்க நான் கூகுள் மீட் பண்ண நான் டக்குன்னு ஒப்பிச்சிருவேன் ஐயா. என்னதாலும் செண்டவன் இல்லையா, பேரே செண்டவன். செண்டவன் சார் நான் பேசுறது திரும்ப திரும்ப எனக்கே கேக்குது. சரிங்கம்மா, திருவருள் ஒன்று உண்டாகட்டும். அம்மா பாப்பாயம்மா உங்களுக்கு அந்த இதை அனுப்பிச்சி விட்ருங்க, எனக்கு உங்க முகவரி அனுப்பிச்சி விடுங்க, புத்தகம். சரிங்கய்யா, அனுப்புறேங்கய்யா. எல்லோருக்கும் இறையருள் உண்டாகட்டும். ஐயா திங்கக்கிழமை அனுப்புறேன்னு சொன்னீங்களா, அனுப்புறீங்களாங்க ஐயா? என்னம்மா? திங்கக்கிழமை புத்தகம் அனுப்புறீங்களா அப்புறமா அனுப்புறீங்களா ஐயா? எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இல்ல கரெக்ட் பண்ணி அனுப்புறதா 1 மாசம் ஆயிடும், பரவாயில்லையா? அனுப்புங்க, பொறுமையா அனுப்புங்க. தை மாசம் தான் கும்பாபிஷேகம். நான் உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணுவோங்க ஐயா கோயிலுக்கு, நீங்க அவசியம் வரணும். சரி சரி, சொக்கரை கண்டிப்பா வருவார். நீங்க அப்ப கூட கையில ஏற்றுங்க, உங்க கையால எல்லாருக்கும் கொடுங்க ஐயா. இப்ப ஒன்னும் அர்ஜென்ட் இல்லைங்க ஐயா, அப்ப கொடுக்கறதுக்காக தான் கேட்டேன். தை மாசத்துக்குன்னா பிரச்சனையே இல்ல, தெளிவான பிரதி வந்துடும் தரேன். நீங்க தெளிவான பிரதி எனக்கும் ஒண்ணு கொடுங்க ஐயா. அதுல கண்டிப்பாங்கம்மா. ஆமாங்க. வேற ஏதேனும் சந்தேகங்கள், செய்திகள்? ஐயா ஐயா அம்மா செண்டம்மா அம்மா, ஒரே ஒரு கருத்து. இப்போ அந்த ஐயா வந்து முழுமையா பாடினது ரெக்கார்ட் பண்ணிருக்கேங்கம்மா. ஐயா ஐயா கேக்குதுங்களா? ஐயா ஹலோ சொல்லுங்கம்மா. ஐயா விட்டு கேக்குதுங்க ஐயா, எனக்கு கிராஸ் ஆகுது. சொல்லுங்க ஐயா, பிரேக் ஆகுது. சொல்லுங்க ஐயா. ஆமா, ஐயா வந்து முழுமையா அந்த 20 நிமிஷத்துக்கு வந்து இவ்வளவு பாடி இருக்காரு இதுல. சரிங்க ஐயா, அது வந்து தனியா உங்களுக்கு ரெக்கார்டு போட்டு நான் அனுப்பிச்சுடுறேன் நானு. அதை நீங்க கேட்டீங்கன்னாலே வந்து உங்களுக்கு முழுமையா வந்து நீங்க வந்து தனியா ஒரு நோட்டு பேனால கூட இப்போ அர்ஜென்ட்டுக்கு எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா போட்டு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே, நமச்சிவாயங்க ஐயா. சரி ஐயா ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க ஐயா, இந்த புராணத்துக்குலாம் ஒவ்வொரு இதுக்கும். அது சரி, கைலாஸ் கிட்ட சொல்லி பதிவு எடுத்து போட சொல்லிடலாம். சரி ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் சொன்னதுனால மதியம் வச்சுங்க அடியனுக்காக. இல்ல காலையில வச்சிருந்தா நான் நிறைய பேர் கூட இன்னைக்கு 2 3, ஏன்னா நம்ம ஊர்ல பகலா இருக்கப்ப இரவு 12 மணிக்கு பேய் மாதிரி உட்கார்ந்து என் வகுப்பு கேட்கிற குழந்தைங்க எல்லாம் இருக்கு. என்னால 1 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10:30 இருந்து 1 மணி வரைக்கும் சில தவிர்க்க முடியாத நாட்கள் தர மற்றெல்லாம் நமக்கு கொஞ்சம் வெளிநாடு வாழ் குழந்தைகளுக்கான வகுப்பு போவோம். சரிங்க ஐயா. சரி, அந்த பிள்ளைங்களுக்கு இந்த தடவை எல்லாம் ஆளுக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தா அது பாட்டுக்கு தூங்கிடும். நைட் 11:30 மணிக்கு நம்ம 11 மணிக்கு அப்புறம் நீங்க சொன்னதான் ஆமா இல்ல வகுப்பு இருக்குல்லன்ட்டு தான் இந்த டைம் தேர்ந்தெடுத்ததுங்க. அதான் ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவருள்மா. இப்ப அனுப்பிச்சு விட்டாரா நாங்க படிச்சு உங்களுக்கு அனுப்புறோங்க ஐயா. சரிங்கம்மா, நல்லா இருங்க. கீர்த்தி ஏதோ படிச்சிருவியா? நீ படிக்கிறியா இல்லையோ, பையன் படிச்சிருவான். அம்மா கேட்குறியா?